ஆஹ் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னா, மிகச் சிறப்பான ஒரு கூட்டம். இன்னைக்கு நம்முடைய ரஞ்சித் சாருடைய மீட்டிங். என்னுடைய அப்ளைன் ரஞ்சித் சார் தான். அதை நான் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டா, ரஞ்சித் சார் எனக்கு செய்யறாரு செய்யலைங்கிறதெல்லாம் இல்லை. அப்ளைன் லீடர். அது மட்டும் இல்ல, அவங்க மாமனார் தான் எங்களை வளர்த்துட்டார். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய டீம் உருவாகிறதுக்கு அவர் ஜேபி ஒரு அற்புதமான காரணகர்த்தா. இதை நான் சொல்றதுனால என் டவுன்லைன் என்னை வந்து பெருமையா அப்ளைன் லீடர்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால இன்றைக்கு என்னுடைய அப்ளைன் லீடர், அதாவது யங் அண்ட் டைனமிக் லீடர் ரஞ்சித் சார் நம்மோட இருக்கிறது பெரிய பெருமைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒன்றரை ஒரு பெரிய நான் எஃப்எம்சிஜி இப்போ மோஸ்ட்லி அதுக்கு சீக்கிரமே எஃப்எம்சிஜியா மாற போறது. அதே மாதிரி மதுரையில, ஈரோட்டில், இப்ப திருநெல்வேலி ப்ராசஸ்ல இருக்கு. நிறைய டிப்போக்களை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம ரஞ்சித் சார் ஒரு காரணம் இருக்காங்க. அதனால அவருடைய அந்த சீரிய தலைமையில ஒரு மிகச்சிறப்பா வந்து எங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய டீம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல அவர் நமக்கு சொல்ல வந்திருக்கிற தகவல் அதிக தகவல். கனகா இன்னைக்கு ரஞ்சித் சார் பாருங்க எவ்வளவு ஒரு பிரைட்டா, நம்ம ஆவடி மீசை சொல்ற மாதிரியே வந்து உட்கார்ந்துருக்காரு. பாத்தீங்களா? அப்படியே பிரைட்டா அந்த மீசை என்ன, இந்த தாடி என்ன, அடா 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 சே, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல். ஒரு அதாவது லீடர் சுத்தி மாடல், லீடருங்கிற ஒரு மாடல். பார்த்தா ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கு. அது வந்து ரஞ்சித்துக்கு எப்பவும் உண்டு. ஆகினால ஆர்சி பிசினஸ்ல நான் சேர்ந்த நாள்ல இருந்து நான் கோட் டை கட்டாம போட்டு நடத்தினதே கிடையாது. அது என்னுடைய பிஹேவியர். அதை நம்ம வந்து வெட்டக்கூடாது. ஏன்னு கேட்டா, ராஜாவான ராஜா வேஸ்ல இருக்குவான். நெட்ஒர்க் லீடர்னா நெட்ஒர்க் லீடருக்கான கெத்துரு. அது வந்து நம்ம ரஞ்சித் சாட் எப்பவுமே உண்டு. அதை வந்து நான் அதாவது பெருமைக்குரிய விஷயம். தொடர்ந்து அவர் வந்து அப்கமிங் ரூபி, அப்கமிங் ஸ்டார் ரூபி எல்லாம் சாரி இப்போ ரூபி, அப்கமிங் ஸ்டார் ரூபி எல்லாம் போறாரு. ஆகினால் அதற்கான பேஸ் ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய டீம்ல பேஸ் ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார் எமரால்டு தொடும்போது அவர் வந்து ஸ்டார் ரூபியில் இருப்பார். அந்த அளவுக்கு பேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது டெய்லி திட்டமிட்டு டெய்லி செயல்படுத்தி டெய்லி பெரிய அளவுல வந்து பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறார். எந்த இடத்துலயும் அவர் டீம்ல பிரிவினை கிடையாது. எல்லாரையும் வந்து ஒன்னு நினைச்சு அருமையா கொடுத்து போயிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் அடைய வேண்டிய இலக்கை அடைவாரு. நமக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். கண்டிப்பா நாம அடைய வேண்டிய இலக்கு இந்த மார்ச் மாசத்துல அடைய வேண்டும். லீடர்ஷிப்ங்கிறது வந்து பதவி எல்லாம் கிடையாது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த நேரத்துக்கு எங்க எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம லீடர்ஷிப். அது பதவிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாலும் இருந்தா அது ஆவறதில்லை. அதனால ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி லீடர் ரஞ்சித் சார். இன்னைக்கு ஆக்சுவலா கோபகுமார் சார் தான் நமக்கு வர வேண்டியது. சார் எனக்கு திடீர்னு காலையில போன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி நான் இன்னைக்கு வர முடியல, 18க்கு அப்புறம் வர்றேன், ஒரு ஆல்டர் பண்ணிக்கணும். உடனே நான் ரஞ்சித் சார் கூப்பிடுறேன். ரஞ்சித், என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க காமராஜ். தென் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஹி கேம் பேக். திருப்பி வந்தார், என்னைய போட்டு. பாத்தீங்களா? இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வரைக்கும் டீம் அருமையா போயிட்டு. அதனால மிகச்சிறப்பா இன்னைக்கு கூட்டத்தை வந்து கோபகுமார் சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா ரஞ்சித்தா தான் இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டா, கேரளாவில் ரஞ்சித் மீட்டிங்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடுது. என்ன காரணம் சொல்லுங்க? அவர் கொடுக்குற தகவல்கள் வேற யாரும் தர முடியாது. அந்த அளவுக்கு, அதாவது எங்க கிருபாகரனாகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், எல்லாம் இளைய தலைமுறை. எங்கிருந்து தகவல் எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா இவங்க சொல்ற தகவல் எல்லாம் பார்த்தா பயங்கரமா, நமக்கே பயங்கர மோட்டிவேஷனா இருக்கு. நம்ம எல்லாம் பார்க்காத இடம், நாம தொட்டு பார்க்க முடியாத தூரத்தை அவர்கள் தொட போகிறார்கள். நாம போக முடியாத ஒரு உயரத்தை இவங்க எட்ட போறாங்க, அடுத்த ஜெனரேஷன். நம்மளால முடிஞ்சதையெல்லாம் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா நமக்கு எவ்வளவு முடியும், டைமண்ட் வரைக்கும் போயிடுவோம். டைமண்டுக்கு அப்புறம் இருப்பேன் போவோம். டைமண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பின்னு இருந்தா பாத்துக்கலாம். டைமண்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அடுத்த ஜெனரேஷன். அப்புறம் அதுக்குள்ள கம்பெனி இவரெல்லாம் டைமண்ட் வரும்போது கம்பெனி வேற பின்னு வச்சிருவாங்க. ஸ்டார் டைமண்ட் இருக்குது இப்போ, அப்புறம் வேற ஏதாச்சும் கிரவுண்ட் டைமண்ட் வச்சாலும் வைப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு கம்பெனி இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் டைமண்ட் அடிக்கடி சொல்லுவாரு,
நான் இவ்வளவு தூரம் பெரிய டைமண்ட் ஆனதுக்கு காரணம், நான் டைமண்ட் ஆக வரைக்கும் கம்பெனி இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வெவ்வேறு கம்பெனியில போய் ஒட்டிக்கிட்டு வெவ்வேறு கம்பெனியை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. நான் தொடர்ந்து இந்த இன்ட்ரடக்ஷனை வந்து ஒரு 3 நிமிஷமா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியதெல்லாம் இருக்கிறீங்க, எல்லாம் வந்து உள்ள சேருங்க. அவர் 30 பேருக்கு கொடுத்தாலும் 300 பேருக்கு கொடுத்தாலும் தகவல் ஒண்ணுதான். ஆகையினால உள்ள இருக்கிற எல்லா நண்பர்களையும் உங்க டீம்ல டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ஆட்களை உள்ள சேருங்க. ரஞ்சித் சார் பேசும்போது மினிமம் ஒரு 100 பேர் இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா என்னன்னு கேட்டா, உங்க டீம்ல இருக்கிறவங்க தகவல் கேட்டா பெரிய அளவுல மோட்டிவேஷன் ஆவாங்க. ஒரே இடத்துல மூர்த்தி சார் ஸ்பார்க் ஆனார், ஒரே இடம் தான். அந்த ஒரு கூட்டத்துல அவர் ஸ்பார்க் ஆனார், இன்னைக்கு சப்பையரா இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டத்துல ஒரு ஆள் ஸ்பார்க் ஆனா அவர் சப்பையர் ஆயிடலாம். ஆகக்கூடாதுன்னு இடம் கிடையாது. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு ஆள் கூட நம்மளை ஓவர்டேக் பண்ணி சப்பையருக்கு போக முடியும். ஆர்சிஎம் பிசினஸ் சிஸ்டம் அப்படி இருக்கிறது. எனவே ஆர்சிஎம் வந்து எல்லாருக்குமானது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. ரைட் பர்சன்ஸ் எல்லாம் வெளியில் இருக்காங்க. நிறைய ரைட் பர்சன்ஸ் தேடி பாருங்க, கிடைப்பாங்க. இப்போ கொஞ்சம் பேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ரைட் பர்சன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ரைட் பர்சன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சரியான பிசினஸ் கூட போக முடியும். ஒரு ரைட் பர்சன் தான் நம்மளுக்கு இன்னைக்கு பேச வந்திருக்கிறாரு. எனவே நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் உள்ளடுங்க, உங்களுடைய பலத்தை கரவாசி கொடுங்க, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் நம்முடைய டைனமிக் லீடர், அப்கமிங் ஸ்டார் ரூபி, நம்ம தமிழ்நாட்டின் வெண்மதி மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, மிகப்பெரிய திருமகன், தமிழ்நாட்டினுடைய மருமகன், நம்முடைய ஜேபிக்கு மருமகனா எனக்கு மருமகன் தானே. ஆகையினால நாங்க அப்படித்தான் பழகணும். ஜேபி நான் எல்லாம் பழகின விதம் அடாடா என்னத்தை சொல்றது, அந்த மாதிரி மணிக்கணக்கில் பேசுவார். அது ரொம்ப இன்பமா இருக்கு அவர் பேசும்போது. அவரு தமிழும் பேச மாட்டாரு, மலையாளம் பேச மாட்டாரு, திடீர்னு இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த இங்கிலீஷே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஜேபி இன்னைக்கு நம்ம கூட இருந்திருந்தா கூட இப்படி ஒரு லீடரை வந்து அவர் இருந்திருக்க முடியாது. ஆனா ஜேபி இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண ரஞ்சித் சாரு ஜேபி டு த பவர் ஆஃப் 10ங்கிற அளவுல இருக்கிறாரு. அவரை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வெல்கம் மிஸ்டர் ரஞ்சித் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much, Kamaraj sir. Thank you so much, Nandri. Vanakkam to everybody. It was a very great pleasure to have once again this Tamil Nadu Zoom platform. Actually, வந்து 2 நாளா வந்து தமிழ்நாடு டீம் கூட பிசிக்கல் ப்ரோக்ராம்ல இருந்தேன். ஆக்சுவலி வந்து நாளைக்கு வந்து எகைன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. டோட்டல் ஆக்சுவலி இந்த காலையில கொஞ்சம் அப்படின்னா நம்ம கேரளா டீம் கூட சின்ன ஒரு வேலை இருந்தாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அந்த விஷயம் மட்டும் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்பதான் காமராஜ் சார் வந்து இன்னைக்கு கோகுமார் சார் வந்து இஸ் நாட் அவைலபிள், வாட் வீ கேன் டூன்னு கேட்டப்போ ஓகே அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டீம் கூட அப்படின்னா இந்த டோட்டல் வீக் வந்து தமிழ்நாடுக்கு டெடிகேட் பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். எனிவேஸ் அவரு காமராஜ் சார் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம ஜேபி சார் அவரை மென்ஷன் பண்ணாங்க. ஆக்சுவலி தெர் இஸ் ஏ கிரேட் நியூஸ் தட் we will be having a special training session with JP sir next month. ஏப்ரல் மாதத்துல வந்து ஜேபி சார் நான் வந்து தமிழ்நாடு சென்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேபி சார் வில் பி தேர். ஐ பிலீவ் தட் ஹி வில் பி தேர் இன் சென்னை ஆர் இஃப் எனி அதர் ஏரியா. அது இது வரைக்கும் வந்து இது இப்போ டிசைட் பண்ணல. பட் சென்னை கண்டிப்பாக வந்து அவரோட ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறாங்க. ஸோ ஜேபி சார் வில் பி தேர். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ஆளுங்களை கொண்டு வாங்க. ஏன்னா he is one of the senior most leader and he is the starting. நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் சவுத் இந்தியாவில ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமான லீடர் தான் ஜேபி சார். ஸோ டெஃபினெட்லி வந்து அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம நிறைய கூட்டம் கொண்டு வரணும். இந்த பிஸ்னஸ் சவுத் இந்தியாவில வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாகிறதுக்கு அந்த எப்படி அந்த கதை வந்து கேட்கறது கூட நமக்கு எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய கூட்டம் கொண்டு வரணும். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேச போற விஷயம் 2024 நிறைய எத்தனை பேர் வந்து இது யோசிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆல்ரெடி வந்து 3 months gone. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபினிஷ். 50% முடிஞ்சிருக்காங்க. ஸோ இனி நம்ம கையில் 2024 இப்போ சொல்றதுக்கு ஒரு 9 மாதம் தான் நம்ம கையில இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இப்பதான் நம்ம ஒரு நியூ இயர் ஒரு பெரிய லெவல்ல நம்ம கொண்டாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து 3 months ஓவர். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம புது வருஷம் வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுக்குவீங்க. எஸ் 2024 வந்து நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும், இல்லை நான் வந்து எனக்கு என்னோட பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும். அதர்வைஸ் இனி சம் கோல்ஸ் எவ்ரிபடி வில் செட், எல்லாரும் செட் பண்ணுவீங்க. ஆனா அந்த கோலோட ஆயுசு, அதோட இது வந்து வேல்யூ வந்து சில ஆளுங்களுக்கு வந்து ஜனவரி 15th முன்னாடியே வந்து அந்த கோலை விட்டுடும்.
சில ஆளுங்க வந்து ஜனவரி ஓகே ஜனவரி பண்ண முடியல, ஸோ பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சு சில ஆளுங்க வந்து பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா சில ஆளுங்க வந்து மார்ச்சுக்குள்ள கண்டிப்பா வந்து இனி இந்த வருஷம் விடுங்க, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ஆளுங்க வந்து டோட்டலா அவரோட மைண்ட்ல எடுத்த அந்த டிசிஷனே வந்து அவரோட மைண்ட்ல இருந்து விட்டுகளையும் அந்த மாதிரி நிறைய ஆளுங்க நம்ம பாக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் எனி திங் இன் தமிழ்நாடு. I am not talking about RCM business. I am not talking about direct selling. I am talking about தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்து நமக்கு ஏதாவது பண்ணோம்னா இதுதான் சரியான ஒரு டைம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரம் ஜனவரி 2024 onwards நிறைய மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழ்நாடு வந்திருக்காங்க. அப்படின்னா இப்ப நம்ம கம்பெனியோட ஹோம் டெலிவரி சிஸ்டம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டெப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாம் மேல வந்து 10 பேர் இல்லைன்னா 100 பேர் வந்தாலும் எஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்ல அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு வண்டர் வேர்ல்டு வந்து நம்ம சென்னையில ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில வண்டர் வேர்ல்டு ஓப்பன் பண்ணிருக்கு சொன்னா அதுக்கு நம்ம டோட்டல் தமிழ்நாடுக்கு அது பெனிஃபிட் தான். நீங்க வந்து கேரளாவில கொண்டு போய் அங்க பெரிய வண்டர்வேர்ல்டு நீங்க காமிச்சாலும், நீங்க பெங்களூர்ல கொண்டு போய் அங்க பெரிய வண்டர்வேர்ல்டு காமிச்சாலும் ஆளுங்களுக்கு வந்து அது கேரளாவில தானே, அது வந்து கர்நாடகையில தானே, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வரும். ஆனா தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து நம்ம சென்னையில வந்து நீங்க ஒரு வண்டர்வேர்ல்டு நீங்க காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி ஆளுங்களுக்கு வரப்போற அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து பெரிய லெவல் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ நான் நேற்றுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கூட அங்க இருந்து ஒரு 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 லேடியை நான் மீட் பண்ணேன். ஸோ வென் ஐ வாஸ் டாக்கிங் வித் நம்ம மிஸ்ஸஸ் சுகுமார் சார் கூட நான் வந்து ஃபோன்ல பேசும்போது அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரெயின்ல பேசும்போது அவர் எங்கிட்ட கேட்டேன், சார் நீங்க என்ன பண்றேன்? இப்போ நான் சொன்னேன் நான் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வேலை செய்யறாங்க, ஐ மீன் ஆர்சிஎம் பிசினஸ். ஸோ அந்த ஆர்சிஎம் அவர் கேட்ட கேள்வியிலே எனக்கு புரிஞ்சு போச்சு, இவருக்கு ஆர்சிஎம் இல்லைன்னா வந்து இந்த சிஸ்டம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை பற்றி அவருக்கு தெரியும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்றேன்னா, சார் வந்து நான் 5 வருஷம் முன்னாடியே வந்து நான் ஆர்சிஎம்ல ஐடி எடுத்திருந்தேன், ஆனா வந்து நான் ஒண்ணுமே பண்ணல. ஐ ஹவ் நாட் டன் எனிதிங். நான் வந்து ஆர்சிஎம்ல வந்து காசு கொஞ்சம் தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து வேற நிறைய நெட்வொர்க் பண்ணிட்டேன். இப்ப கூட ஜஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி கூட என்னோட கையில இருந்து 70,000 ரூபாய் நான் தொலைச்சாங்க. என் கையில இருந்து 70,000 rupees I just given for a network marketing company and right now that company is not there. ஸோ நான் சொன்னேன் இவ்வளோ இந்த காலகட்டத்தில் கூட, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய நியூஸ் வர்றாங்க, இதே மாதிரி காசு வாங்கி ஏமாத்துற ஆயிரக்கணக்கிന് கம்பெனிஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி கம்பெனில கொண்டு போய் காசு, அதுவும் 70,000 rupees நீங்க கொடுத்துருக்குன்னு சொன்னா அதுக்கு ஐ டோன்ட் நோ வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங். அப்போ அவர் அந்த பொண்ணோட ஒரு குழந்தை இருந்தாங்க கூட, ஒரு வேற பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு கேட்டு, சார் உங்களோட கம்பெனியில வந்து நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எத்தனை காசு கொடுக்கணும்? இப்ப நான் சொன்னேன், மேடம் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணுமே தேவையில்லை, உங்களோட வீட்டுல நீங்க வாங்குற சாமான மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்சிஎம்ல இருந்து வாங்கணும், மல்லி முடக்கு, அது நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கணும், வேற 5 பைசா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்டா ஒண்ணுமே நீங்க தர வேண்டாம். ஓ அப்படியா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கான்னு அந்த பொண்ணு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அந்த பொண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு இப்பவும் வந்து உங்களுக்கு புரியல, இந்த மாதிரி நல்ல கம்பெனி இருந்துட்டு ஏன் நீங்க வந்து இவ்வளவு காசு கொண்டு போய் வேற கம்பெனில பண்றேன்னு எல்லாம் கேட்கறாங்க. அவர் என்னோட நம்பர் வாங்கி இருக்கு. டெஃபினெட்லி ஷி வில் பி அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஷி வில் பி ஆக்டிவ் வித் ஆர்சிஎம் பிசினஸ். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம்ஏ வந்து புரியாத இதை பற்றி இதுன்னா இதோட ஒரு பெருமை என்னன்னு புரியாத நிறைய ஆளுங்க வந்து இந்த பிசினஸுக்குள்ள வந்து அப்படியே விட்டு ஓடுறாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல வந்து நான் ஒரு டார்கெட் எடுத்து இந்த பிசினஸ் நான் பண்ணிதான் ஆகணும்னு நினைச்சா டெஃபினெட்லி வந்து ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள இருந்து கிடைக்க போற அந்த சக்சஸ் உலகத்திலே வேற ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. லாஸ்ட் 2 days வந்து நான் சிவகாசியிலும் அதே மாதிரி டிண்டிகல்லும் எல்லாம் நடந்த ப்ரோக்ராம்ல கூட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாரும் கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டப் தான் நான் டோட்டலா சொல்லி கொடுத்தது. ஸோ இன்னைக்கும் நான் பண்ண போற விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 28 வந்து நம்ம ராஜகிரி கொச்சின்ல வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறாங்க. நம்ம டிசி சார் அதே மாதிரி நம்ம சௌரப் சார், அவரோட பையன், அவரோட பொண்ணு பிரியங்கா மேடம் அண்ட் டயமண்ட் சுரேந்திரவட் சார், இந்த எல்லா ஆளுங்களும் வந்து ஒரே மேடையில வர்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் வர்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா இருக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஆளுங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்க போறாங்க. எல்லா ஸ்டார் அண்ட் அபோவ் லீடர்ஸுக்கும் வந்து ரெக்கக்னேஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய எல்லா கிளப் அச்சீவர்ஸுக்கும் வந்து ஸ்பெஷல் ஒரு ரெக்கக்னேஷன் நம்ம கொடுக்க போறாங்க. நிறைய விஷயங்கள் அந்த ப்ரோக்ராம்ல நடக்க போகுது. ஆனா அந்த ப்ரோக்ராம்ல நம்மளுடைய மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டா, டோட்டல் வந்து என்ன பண்ணணும், பிப்ரவரி மாதத்திலும் மார்ச் மாதத்திலும் சேர்த்து டோட்டல் 10,000 PV செல்ஃப் ஐடியில பண்ணணும்.
February plus March 10,000 PV self ID பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான். அது வந்து டைமண்ட் கிளப் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. டோட்டல் February 10 பண்ண அந்த மாதிரி இல்லை. டோட்டல் வந்து February டோட்டல் மார்ச்ல கால்குலேட் பண்ணும்போது 10,000 PV இருக்கணும். அப்படின்னா லாஸ்ட் மந்த் 2,000 PV பண்ண ஆளுங்க இந்த மாதம் 8,000 PV பண்ணா அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் மந்த் 5,000 PV பண்ண ஆளுங்க இந்த மாதம் அகைன் 5,000 PV பண்ணணும். சாரி சார், இங்க எலக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆயிடுங்க. அதான் வந்து ஏசி இல்லைன்னா ஃபுல்லா வந்து வேற. Am I audible, sir, now? Yes, sir. Yes, sir. ஸோ ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இங்க பவர் சப்ளை இல்லை, ஏதோ எலக்ட்ரிசிட்டி வேலை நடக்குது. ஸோ அதனால வந்து லேப்டாப் கட் ஆயிடுச்சு. அது கனெக்ஷன் ஆகும்போது எகைன் நான் லேப்டாப்ல வர்றேன். இப்போ நான் சொன்ன வந்த விஷயம், எஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் சொன்ன வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, செகண்ட் ஸோ நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம், டெஃபினெட்லி வந்து இந்த மார்ச் 28 நடக்கிற ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ஆளுங்களை வந்து அச்சீவரா நம்ம மேடையில ஏத்தணும். அப்படின்னா இந்த மாதம் நம்ம ட்ரை பண்ணா கூட தமிழ்நாட்டுல நிறைய ஆளுங்களை வந்து ஒரு ஸ்டார் அண்ட் டெபோ லீடரா வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம மேடையில ஏத்த முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம் தான். நிறைய ஆளுங்களுக்கு வந்து நம்ம சிஸ்டம் மேல ஒரு கான்பிடன்ஸ் இல்லாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, பெரிய ப்ரோக்ராம்ஸ் ஒண்ணுமே வந்து இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. அதனாலதான் நிறைய வந்து அவருக்கு அவர் பார்த்திருக்கிற கூட்டம் சொன்னா ஏதாவது பிக்கப் சென்டருக்கு ஒரு சின்ன கூட்டம் பார்த்திருக்கலாம், இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுல மேபி வந்து சென்னையில நடந்திருக்கிற கூட்டம் அவர் பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் வந்து உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமா வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய ஆளுங்க கிடைக்கல. சோ அவருக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய சிஸ்டம், இந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு பெரிய ஒரு இன்கம் கிடைக்கும் சொல்லும் போது அந்த விசுவாசம் வரணும்னா அந்த ஒரு பெரிய கூட்டத்துல இருந்து கேட்கும் போது அந்த விசுவாசம் நமக்கு வரும். சோ அந்த விசுவாசம் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, நிறைய ஆளுங்களை இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு போகணும். ஏப்ரல் 28 நடக்க போற ராஜகிரி ஆடிட்டோரியத்தில் நடக்க போற ப்ரோக்ராம்ல கொண்டு போகணும். எஸ்பெஷலி வந்து ஆல்ரெடி ராஜகிரி ஆடிட்டோரியத்துல நம்ம நிறைய ப்ரோக்ராம் நம்ம கூட்டம் நம்ம பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஆளுங்க அந்த கூட்டத்துல வந்து கலந்துருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் கூட்டம் வந்து நம்ம கீசோலோட பிரியங்கா மேடம் அந்த கூட்டத்துல எல்லாம் ஐ பிலீவ் தட் மோர் தென் 100 பீப்புள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, எஸ்பெஷலி நிறைய லேடிஸ் வந்து அந்த கூட்டத்துல வந்து கலந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹாலோட ராஜகிரி ஆடிட்டோரியத்தோட ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நிறைய ஆளுங்க கரெக்டா தெரியும். ஏன்னா அந்த ஆடிட்டோரியத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்களுக்கு வந்து பெரிய கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இந்த சிஸ்டத்து மேல வரும். ஸோ மேக்சிமம் ஆளுகளை நம்ம என்ன பண்ணோம் தமிழ்நாட்டில இருந்து, ஏன்னா தமிழ்நாடோட Ranjit sir. Sir, what happened? Ranjit sir, you are muted. Hello, my dear, you are muted. சார் என்ன கோர்ஸ் பண்ணுங்க. 1 minute. Please raise up your hand, sir, please. Now, sir, already you are hosted, sir. Yes, thank you, sir. Thank you, sir. Okay, Ranjit sir, please carry on. Yes, yeah. So, நிறைய ஆளுங்களை வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற ப்ரோக்ராம்ல உங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்களை கொண்டு வர முடியலனாலும் நம்ம கையில வேற பெரிய ஒரு ப்ரோக்ராம் வர போறாங்க ஜூன் 2
ஜூன் 2 வந்து சென்னையில வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அந்த சென்னை ப்ரோக்ராமில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம். அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் RCM பிசினஸ்ல வந்து நமக்கு ഏറ്റവും எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லீடர் யாருன்னு கேட்டா, இல்லைன்னா RCM சிஸ்டத்துல வந்து ഏറ്റവും அதிகம் ட்ரைனிங்ஸ் கொடுக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் அக்செப்டட் ஆன ஒரு லீடர் யாருன்னு கேட்டா, டெஃபினெட்லி எல்லாரும் சொல்ற ஒரே லீடரோட பேரு தான் டயமண்ட் சுரேந்திரவட் சார். അവർക്ക് അവരുടെ പ്രോഗ്രാംസ്, അവരുടെ സ്പീച്ച്, അവരുടെ മെന്റർഷിപ്പ്, ഇതെല്ലാം வந்து இந்தியாவில் ஒரு லீடரும் சொல்ல மாட்டேன் வட்சாரை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான லீடர். ഏറ്റവും நம்ம RCM சிஸ்டத்துக்குள்ள ഏറ്റവും பெரிய பின்னாக நம்ம டயமண்ட் பின்னோட ஓனர் கூட அவர் தான். அது மட்டும் இல்ல, அவர் வந்து நம்ம லைன் ஆஃப் ஸ்பான்சர்ல இருக்கிறாங்க. அண்ட் ஹி வாஸ் த பெஸ்ட் பர்சனாலிட்டி ஆல்சோ. By in person also he is the best person. So அந்த டயமண்ட் சுரேந்திரவட் சார் வந்து நம்ம சென்னையில வந்து ஜூன் 2 ஓப்பனர் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கு எல்லா ஆளுங்களுக்கும், அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே மாதத்துல வர்ற எல்லா ஓப்பனர் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ண போறாங்க ஜூன் 2. ஸோ 3 மாதம் டைம் நமக்கு இருக்கு ஓப்பனர் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கு. அது நம்ம டயமண்ட் சுரேந்திரவட் சார் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல RCM பிசினஸ்ல எல்லாருக்கும் பிடிச்ச லீடர் டயமண்ட் சுரேந்திரவட் சார் இருந்தா, நமக்கு வந்து இந்தியன் லெவல்ல, ஐ மீன் சவுத் இந்தியன் லெவல்ல வந்து நமக்கு ഏറ്റവും பிடிச்ச லீடர் யாருன்னு கேட்டா ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்ம கிங் மேக்கர் கோபகுமார் சார். ஸோ 2 பேரும் கோபகுமார் சாரும் டயமண்ட் சுரேந்திரவட் சாரும் சேர்ந்து பண்ண போற ஒரு கம்பீரமான ரெக்கக்னேஷன் ப்ரோக்ராம் ஜூன் 2 சென்னையில நடக்க போறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் கூட நீங்க என்ன பண்ணலாம், நிறைய ஒரு அச்சீவரா வந்து அந்த மேடையில ஏற முடியும். இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி ஒரு ஓப்பனர் அண்ட் டெபோ லீடர்ஸ் சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹவு கம்பெனி இஸ் ரெக்கக்னைசிங் தட் பர்சன். கம்பெனி வந்து எப்படி ஒரு ஓப்பனர் லெவல் ஒரு நபரை வந்து ஒரு அசோசியேட் பையரை வந்து ரெக்கக்னைஸ் பண்றீங்க. கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர்ல இருந்து 1% வந்து கம்பெனி வந்து போனஸா ஒரு ஓப்பனர் லெவல்ல இருந்து எல்லா ஆளுக்கும் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு 1 மந்த் முன்னாடி, அப்படின்னா ஜனவரி மாதம் வரைக்கும் கம்பெனி growth காமிச்ச ஆளுக்கு, அப்படின்னா ஓப்பனர் அண்ட் டெபோ லீடர்ஸுக்கு வந்து அவரோட பி லெக்ல growth இருக்கணும். அட்லீஸ்ட் 1 PV ஆவது growth பண்ணா மட்டும்தான் கம்பெனி அவரோட டேர்ன் ஓவர்ல இருந்து 1% கமிஷன் அது பெர் மந்த் கொடுக்குறாங்க. 1 இயருக்கு அப்புறம் எகெயின் வந்து இயர்லி கமிஷன் 1% கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தது எப்போ, அது வந்து growth காமிக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட் மந்த் ஐ மீன் பிப்ரவரி மாதத்தில இருந்து புது கம்பெனி கொடுத்திருக்கிற புது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டா, எவ்ரிபடி ஓப்பனர் அண்ட் டெபோ லெவலுக்கு வர்ற எல்லா ஆளுங்களுக்கும் கம்பெனி வந்து 1% வித் ஈவன் growth காமிக்கிறேன்னா கூட 1% வந்து மந்த்லியும் 1% வந்து இயர்லியும் வந்து கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து போனஸ் கொடுக்க போறாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. இந்தியாவில வந்து நமக்கு இந்த மாதிரி கம்பெனி எங்கேயாவது பார்க்க முடியுமா? வேற எங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஓன்லி RCM கேன் டூ திஸ் ஒன். this is apart from the total plan. நம்ம பிளான்ல இல்லாத அமௌண்ட். அப்படின்னா நம்ம பிளான்ல வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஃப்ரீ குட்ஸ், பிளான்ல நமக்கு கிடைக்க வேண்டிய போனஸ், எல்லாம் ராயல்டி கமிஷன், டெக்னிக்கல் போனஸ், எவ்ரிதிங் we are going to get, அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல வந்து கம்பெனி கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன். ஓ, நீங்க ஒரு 70,000 PV நீங்க பண்றீங்களா அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இந்த கம்பெனியோட ஆளு, நீங்க ஒரு கம்பெனி பர்சன், நீ யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1% கொடுக்குறேன் மந்த்லி, ஒரு 1% கொடுக்குறேன் இயர்லின்னு சொல்லி கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது எந்த லெவல்ல இருந்து, ஓப்பனர் அண்ட் டெபோ லெவல்ல இருந்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜூன் 2024 ஜூன் 2 நடக்கிற ப்ரோக்ராமில் மேக்சிமம் ஆளுங்களை வந்து என்ன பண்ணும், இந்த ஓப்பனர் அண்ட் டெபோ லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். இதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது. 2024 ஸ்டார்டிங்ல நிறைய ஆளுங்க வந்து பெரிய டிசிஷன் எடுத்திருக்கு. எஸ், எனக்கு வந்து இந்த வருஷம் நான் ஒரு டெக்னிக்கல் பின்னுக்கு போகணும், இல்லைன்னா வந்து நான் ராயல்ட்டி கண்டிப்பா போயிட்டு தான் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் அச்சீவர் ஆகுது இந்த வருஷம் ஆகணும், இல்லைன்னா என்னோட பின் லெவல் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணணும். அது கூட ஒரு கோல் தான். எனக்கு புது பின் லெவலுக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணோம், ஆல்ரெடி வந்து முன்னாடி ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட்டுக்கு வரைக்கும் போறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் வயிற்றில் இருக்கேன். நான் என்ன பண்ணோம், எனக்கு வந்து என்னோட பின் லெவல் ஆகுது வந்து இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்குவீங்க. ஆனா அதுக்காக என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டூ, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணுங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த 3 மாதம் மார்ச் ஏப்ரல் மே வி கோட் லாட் மெனி டைம். ஏன்னா நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து திவசம் 1 டே 2 டே 3 டே அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ண முடியும். வேணும்னா நீங்க அவர்லி பேசிஸ் கூட கால்குலேட் பண்ணலாம்.
இப்ப டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா வந்து ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நம்ம பார்க்கும்போது 24 ஹவர்ஸும் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு நாள் பண்ற யாராவது இருக்கா? இல்ல. சரி 100% ஆர்சிஎம் பிசினஸ் பண்ற சொல்ற ஆளுங்க கூட மேக்சிமம் வந்து எத்தனை டைம் வந்து ஆர்சிஎம்முக்காக அவரோட பிளான் பிரசன்டேஷனுக்காக ஆளுங்க போய் மீட் பண்றதுக்காக, மீட்டிங்காக, அவரோட அசோசியேட் பையருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரி 100% வேலை செய்யறேன்னு சொல்ற ஆளுங்க கூட மேக்சிமம் வந்து ஆர்சிஎம்ல ஸ்பெண்ட் பண்றது ஒரு 5 to 6 hours தான். சோ ஒரு நாள் வந்து 5 to 6 hours மட்டும்தான் நம்ம ஆர்சிஎம் பண்றேன்னா, ஒரு நாள் வந்து கொஞ்சம் கூடி அதிகம் நம்ம ஆர்சிஎம் பண்றதுக்காக நாம வந்து ரெடி ஆனா நமக்கு வந்து எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது? ஜஸ்ட் இமேஜின். சோ டோன்ட் கால்குலேட் தட் ஆல்ரெடி வந்து மார்ச் 15 வரைக்கும் போயிடுச்சு, இனி வந்து மார்ச் 15 நாள் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏப்ரல், அதுக்கப்புறம் மே, இந்த 3 மாதத்துக்குள்ள வந்து இன்னைக்கு எப்படி வந்து என்னோட பின் சேஞ்ச் பண்ண முடியும்? அப்படி இல்லை. நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க வந்து உங்களுக்கு 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ ஒன்றும் தேவையில்லை. ஒரு நாள் நீங்க கரெக்டா இந்த சிஸ்டத்தை பற்றி புரிஞ்சு நீங்க அதுக்காக வேலை செய்தா அந்த ஒரு நாளுக்குள்ளே வந்து நீங்க ஒரு ஓப்பனர் லெவலுக்கு போறதுக்கான ஆளுங்கள் உங்களோட டீம்ல கிடைக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியாலிட்டி நம்ம கையில இருக்கு, அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இப்ப நம்ம கையில இருக்கு. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் த பர்சன் தோஸ் ஹூ ஜாயின் 2 years பிஃபோர். 2 வருஷம் முன்னாடி இந்த ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ண நீங்க தான் நீங்கன்னு இப்ப நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனியும் வந்து டெவலப் ஆயிருக்காங்க, நீங்களும் வந்து டெவலப் ஆயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, நிறைய ஆளுங்க கிட்ட நீங்க பழகி இருக்கீங்க, நிறைய மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கே தெரியாது உங்களோட டெவலப்மெண்ட் உங்களோட லைஃப்ல வந்துருச்சு. ஆனா இனி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அந்த வந்த டெவலப்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம ஃபீல்டுல காமிக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. டெஃபினெட்லி வந்து நீங்க பிசினஸ்ல கரெக்டா நீங்க இருக்கா இல்லையா பாக்குறதுக்காக நீங்க இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோல் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஒரே விஷயம் மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. டெஃபினெட்லி வந்து நம்ம பிசினஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும்போது, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு ஓபன் பண்ணும்போது, அதே மாதிரி ஒரு நான் எஃப்எம்சிஜி டெப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு எனக்கு இருக்கு, வண்டர் வேர்ல்டோட ஓனருக்கு இருக்கு, நம்ம நிறைய அந்த மாதிரி பந்தம் இருக்கிற எல்லா லீடர்ஸுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்க. ஏன் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு? பிகாஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங் வித் த இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரணும், வந்துதான் ஆகணும். ஸ்ட்ரகிள்ஸ் வரலன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெஃபினெட்லி வரவே மாட்டேன். ஆனா நிறைய ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னு கேட்டா, ஸ்ட்ரகிள் வரும்போது ஐயோ எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதியில விட்டு ஓடுறாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி முன்னாடி போகும்போதுதான் அந்த நம்ம பண்ண அந்த விஷயத்தோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது நம்ம திரும்பி ஓடக்கூடாது. ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இதுக்கு கூட ஒரு சக்சஸுக்கு கூடயே வர்ற விஷயம் தான் ஸ்ட்ரகிள். ஏது விஷயம் புதுசா நம்ம என்ன விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் தேர் வில் பி ஸ்ட்ரகிள் இன்க்ளூடிங் வித் தட். சக்சஸுக்கு கூட ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரகிள் பார்த்து ஐயோ என்னால முடியாது, எனக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஓடிட்டா நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் நம்ம அது வரைக்கும் நம்ம பண்ண விஷயத்தோட பெனிஃபிட் ஒண்ணுமே வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டி ஓடினா 2 வாட்டி ஓடும்போது 3வது வாட்டி யாருமே வந்து நம்ம பேசுற விஷயங்கள் நம்பவும் மாட்டேன். ஏன்னா இது வந்து இவர் எல்லா விஷயம் வந்து பாதி வழியிலிட்டு ஓடுற ஆளுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கும் வரும். ஸோ தேர் வில் பி ஸ்ட்ரகிள் வித் எனி சேஞ்ச். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்திருக்கா, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து நீங்க தாண்டி இருக்கான்னு பாருங்க. மேபி ஸ்ட்ரகிள் நிறைய ஆளுங்களுக்கு வந்திருக்கும், ஆனா அந்த ஸ்ட்ரகிள் பார்த்து நீங்க ஓடி இருக்கா இல்ல அந்த ஸ்ட்ரகிள் வந்து நீங்க தாண்டி முன்னாடி போயிருக்காங்கிற மட்டும் நீங்க யோசிச்சா போதும். தட் வில் பி யுவர் சக்சஸ், தட் வில் பி யுவர் கோல் செட். இந்த பிசினஸ்ல வந்து அந்த கோல் நீங்க நினைச்ச கோல் நமக்கு அச்சீவ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம ஏத்துக்கணும். எஸ் ஐ யூ ஹாவ் டு என்ஜாய் தட் ஸ்ட்ரகிள். புது விஷயம் வரும்போது நமக்கு வர்ற அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் இந்த பிசினஸ்ல நமக்கு எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பெரிய சக்சஸ் வரும். இப்போ இந்த 3 மாதத்துல வந்து நமக்கு எப்படி நமக்கு டார்கெட் செட் பண்ண முடியும், எந்த டார்கெட் நமக்கு செட் பண்ணலாம்? இந்த பிசினஸ்ல வந்து நம்ம வெளியே இருந்து யாருக்கிட்டையும் போய் ஒண்ணுமே கேட்க தேவையில்லை. அப்படின்னா சார் என்னோட அப்ளைன் லீடரோட ஹெல்ப் இல்லை, நிறைய ஆளுங்க சொல்ற விஷயம் தான். எதுக்கு வந்து ஒரு அப்ளைன் லீடர் உங்களை ஹெல்ப் பண்ணலாம்? ஏன்னா கம்பெனியே வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்கிறது. How to become successful within 1 month or within 2 months or within 3 months or within 1 year, அது கம்பெனியே நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா வந்து
அது அந்த சொல்லி தந்த விஷயங்கள் நம்ம பார்க்காம இல்லைன்னா அது கேட்காத என்னோட அப்ளைன் வரட்டும் அவர் வந்து பேசட்டும் நினைச்சிருந்தா டெஃபினெட்லி வந்து நமக்கு சக்சஸ் ஆக முடியாது. நான் வந்து மூர்த்தி சாருடையோ சுஜித் சாருடையோ கோபகுமார் சாருடையோ வட் சாருடையோ கோல் வந்து எதிர்பார்த்து ஒண்ணுமே நான் பண்ணல. நான் எப்பவும் சொல்ற விஷயம் தான், நான் இப்போ வந்து தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் தட் இஸ் மை டிசிஷன். என்கிட்ட வந்து சுஜித் சாரோ மூர்த்தி சாரோ கோபகுமார் சாரோ வட் சாரோ ஒரு வாட்டி கூட சொல்ல, ரஞ்சித் சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுங்க, அங்க போய் நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, யாருமே சொல்லல. இப்ப என்ன எக்ஸாம்பிளா வச்சு கேரளாவில் வந்து நிறைய ப்ரோக்ராம் நடக்கிறாங்க. ஏன்னா யாராவது வந்து சார் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை, எனக்கு சிஸ்டத்துல வந்து பிசினஸ் இல்லைன்னு சொன்னா ஆளுங்க என்ன சொல்றேன்னா சார் ரஞ்சித் சார் பாருங்க, அவர்கிட்ட யாருமே சொல்லல, அவரு வந்து அவருக்கு தெரியும் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா வந்து தமிழ்நாடு, அவருக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அங்க போய் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணாதான் ஏதாவது நடக்கும்னு ஒரு மைண்ட் அவருக்கு இருக்கு. அதனால வந்து யாரையும் அவரு எதிர்பார்க்கல, அவரு சொல்லட்டும் இவர் சொல்லட்டும் எதிர்பார்க்கல, அவரே போய் ஸ்டார்ட் பண்ணாங்க. நோ ஹி ஹாஸ் நாட் வெயிட்டட் ஃபார் எனிபடி. யாருக்கிட்டையும் வந்து ஒரு கேள்வி கூட கேட்கல, அவரே டிசிஷன் எடுத்து அவரே போயிட்டாங்க. இப்ப அவரே வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்றாங்க. வி ஆர் ரெடி டு கிவ் த சப்போர்ட் ஆல்சோ. அந்த மாதிரி நம்ம என்னோட அப்ளை லீடர் வந்து கேரளாவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன பேரு வச்சுட்டு. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், என்னோட அந்த ஆள் வரட்டும் இந்த ஆள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி ஒண்ணுமே நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். எஸ் வி ஆர் ரெடி டு கிவ் யூ த சப்போர்ட், பட் த இனிஷியேஷன் ஃப்ரம் யுவர் சைட் இஸ் மஸ்ட். எல்லா அப்ளைன் லீடர்ஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தரும். நோபடிஸ் உங்களோட எனிமி யாருமே கிடையாது, எல்லா ஆளுங்களும் உங்களுக்கு சப்போர்ட் தரதுக்கு தான் அப்ளைன் லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் யாரு ஸ்டார்ட் பண்ணணும்? It is your responsibility, it is my responsibility. If I want the support from my upline leaders, it is my initiation. நான் இனிஷியேட் பண்ணும்போது தான் என்னோட அப்ளைன் லீடர்ஸோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். If you want to get the support from me, the initiation should be from your side. நீங்க இனிஷியேஷன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து எஸ் அந்த ஆள் வந்து நல்லா பண்றீங்க அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இது ஆசை எனக்கு வரும், அந்த ஒரு ஊர்ஜம் எனக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து நான் பேச போற விஷயம் என்னன்னு கேட்டா டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான், பட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் கிவிங் யூ த டீடைல்ஸ் பிகாஸ் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த மெயின் திங். இப்போ வந்து தமிழ்நாடு பிசினஸ் நிறைய ஆளுங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்த ஆளுங்க வந்து தமிழ்நாடு பிசினஸ் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. people are doing much more business than us. நான் நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து கேரளாவில் இருக்கிற ஆளுங்க வந்து நிறைய ராயல்டி அச்சீவர்ஸ் நிறைய மேபி பை ஐ பிலீவ் ஒரு 3 to 4 months டெக்னிக்கல் அச்சீவர் கூட மேபி என்னோட டீம்ல இங்க வரும். தமிழ்நாட்டுல என்னோட பவர் லைன்ல வந்து ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் தமிழ்நாடு வரதுக்காக வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் 3 to 4 months. ஐ பிலீவ் தட். ஸோ அக்ரெசிவா வந்து எல்லா ஆளுங்களும் வேலை செய்யறாங்க. ரைட் நோ இட் இஸ் அவர் டைம் டு டூ சம்திங். இது நம்ம டைம், நான் தான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து என்ன வேலை செய்தாதான் இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம இந்த ஜூன் மாதத்துல நடக்கிற அந்த ப்ரோக்ராம் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன நான் சொல்றேன். So let me share one PPT. நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு வச்சா கான்சென்ட்ரேட் ஆன் 3D. 3Dல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது என்ன? டூப்ளிகேஷன் ஆஃப் டயமண்ட் கிளப் அண்ட் டிஸ்பிளே வால். நம்ம பிசினஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம டீம்ல வந்து நிறைய அச்சீவர்ஸ் வரணும்னா அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? கான்சென்ட்ரேட் ஆன் 3D. 3Dல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு டி வந்து டயமண்ட் கிளப், ரெண்டாமത്തെ டி வந்து டிஸ்பிளே வால், மூணாமത്തെ டி வந்து இந்த டிஸ்பிளே வாலோடையும் டயமண்ட் கிளப்போடையும் டூப்ளிகேஷன். அது வந்து நான் பண்ணா மட்டும் பറ്റാது, என்னோட டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். இந்த விஷயம் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா வரப்போற ஜூன் மாதம் நடக்க போற ப்ரோக்ராம்ல நிறைய அச்சீவர்ஸை வந்து நமக்கு மேடையில ஏற்ற முடியும். இந்த பிசினஸ்ல நமக்கு தேவையானது நம்ம எல்லாரும் பார்க்கும்போது இம்ப்ரெஷனுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் நம்ம பண்ணணும். அப்படின்னா இப்போ டயமண்ட் கிளப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் அது பண்றேன் இது பண்றேன் நம்ம காமிக்கிறதுல there is no use. Whether you are doing diamond club, நீங்க ஒரு diamond club பண்ற ஆளா இருந்தா definitely வந்து company will recognize you. ஏன்னா நீங்க ஒரு சீரியஸான கஸ்டமர்னு நீங்க வந்து எங்கேயும் காமிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி the figure says that yes you are the precious customer for RCM business. நீங்க ஒரு டைமண்ட் கிளப் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து கம்பெனிக்கு தெரியுது, உங்களோட லீடர்ஸுக்கு தெரியுது, எவ்ரிபடி நோஸ் தட் யூ ஆர் ஏ ப்ரெஷியஸ் கஸ்டமர் ஃபார் ஆர்சிஎம் பிசினஸ். ஆனா நீங்க வந்து நிறைய அது இதெல்லாம் பண்ற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. பட் இந்த ஃபிகர்ஸ்ல வந்து ஒரு செல்ஃப் ஐடியில் ஒரு டைமண்ட் கிளப் நீங்க பண்ணலன்னா டெஃபினெட்லி வந்து நோபடி கேன் சே தட் யூ ஆர் ஏ சீரியஸ் கஸ்டமர் ஃபார் ஆர்சிஎம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஒரு டைமண்ட் கிளப் நம்ம பண்ணுங்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டைமண்ட் கிளப்? நம்ம டைமண்ட் கிளப் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டா 100% ப்ராடக்ட் யூஸ் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைமண்ட் கிளப்பில் வந்து நம்ம ஒரு 5000 PV நம்ம பெர் மந்த் பண்ணும்போது அதுவும் 10ஆம் பண்ணோங்கிற கண்டிஷன் கூட இருக்கனால ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நம்ம வந்து ஆர்சிஎம் குள்ள இருக்கிற எல்லா பொருளும் வந்து நம்ம பயன்படுத்துவீங்க. நம்ம மேபி அந்த 5000 PV வர்றதுக்காக கொஞ்சம் நம்ம ஆர்சிஎம்மோட எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் கீசோட் ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் வந்து நம்ம நான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஏதாவது இருந்தா அது வந்து இப்போ லாஞ்சரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தா அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு ஷூ வேணும்னா அது வந்து ஆர்சிஎம்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நமக்கு வந்து ஒரு ஃபேன் வேணும்னா அதுவும் வந்து ஆர்சிஎம்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ நோ தட் எனக்கு வந்து 5000 PV 10ஆம் ஒவ்வொரு மாதம் 10ஆம் நான் பண்ணுங்கிற அந்த ஒரு டிசிஷன், அந்த ஒரு மைண்ட், அந்த ஒரு கோல் வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. யூ வில் பிகம் ஏ 100% ப்ராடக்ட் யூசர் ஆஃப் ஆர்சிஎம். ஸோ கம்பெனி சொல்ற 6 பேசிக்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நீங்க பண்ண போறாங்க யூஸ் த ப்ராடக்ட். யூஸ் த ப்ராடக்ட்னு சொன்னா அது வந்து 100% யூஸ் த ப்ராடக்ட் தான். ஆர்சிஎம்குள்ள அந்த ப்ராடக்ட் இருந்தா டெஃபினெட்லி வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆர்சிஎம்குள்ள அல்ல பொருள் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வெளி மார்க்கெட்ல வாங்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து 100% நீங்க ஒரு ப்ராடக்ட் யூஸரா மாறதுக்காக ஒரு டைமண்ட் கிளப் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. ஸோ எல்லா இடங்களையும் டைமண்ட் கிளப் பண்ண வைக்கணும். அண்ட் ஆர்சிஎம் ப்ராடக்ட் 100% யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? எஸ், கம்பெனி சைட்ல இருந்து வர்ற பெனிஃபிட் வேற இருக்கு. ஆனா அவருக்கு கிடைக்க போற மிக முக்கியமான பெனிஃபிட் நிறைய ஹெல்த் கிடைக்க போறாங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு 6 மாதத்திலும் வந்து உங்களோட ஃபேமிலிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற மெடிக்கல் பில் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய மெடிசின்ஸ் வந்து உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற ஒரு ஆபரேஷன் இல்லைன்னா வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் நீங்க 100% யூஸ் பண்ணும்போது உங்களால தடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயம் கூட நம்மளோட மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ 100% ப்ராடக்ட் யூஸ் ஆகிறதுக்காக ஒரு டைமண்ட் கிளப்பரா நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அண்ட் மோர் கான்ஃபிடன்ஸ் இன் ப்ரொமோஷன். நம்ம வந்து ஒரு டைமண்ட் கிளப்பர் ஆகும்போது நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு கேட்டா கண்டிப்பா வந்து நம்ம முன்னாடி வர்ற யாருக்கிட்டையும் வந்து ஆர்சிஎம்மோட பொருளை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க சொல்ல முடியும். ஏன்னா ஒரு டைமண்ட் கிளப்பர் ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் ஆர்சிஎம்மோட யூஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா வந்து அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போறாங்கிறது கரெக்டா வந்து அந்த டைமண்ட் கிளப்பருக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஆளுங்க கிட்ட போய் நம்ம பொருளை ப்ரமோட் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து டைமண்ட் கிளப் பண்றது எதுக்கு, எனக்கு வந்து வீட்டுல பொருள் வாங்குறதுக்காக மட்டும் இல்ல, என்னோட டீம்ல வந்து ஒரு 10 டைமண்ட் கிளப்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் நான் டைமண்ட் கிளப் பண்றேன். ஸோ நானே டைமண்ட் கிளப் பண்ணாம இருந்தா எப்படி வந்து எந்த டீம்ல வந்து நான் ப்ரமோட் பண்ண முடியும்? ஸோ நீங்க வந்து நான் வந்து வீட்டுக்காக 1500 PVயோட பொருள் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ ஆனா நீங்க வந்து ஒரு 5000 PVயோட பர்ச்சேஸ் எல்லா மாதம் 10ஆம் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு எப்படி கான்ஃபிடென்ட்லி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரமோஷன் ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி நம்ம பேசும்போது நமக்கு வரப்போற அந்த ஒரு கம்பீரம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும் when you become a diamond club member. அது மட்டும் இல்ல, லீடர்ஸ் ரெகக்னேஷன் அண்ட் ஃபாஸ்ட் லீடர்ஷிப். ஒரு டைமண்ட் கிளப் பண்ற ஆளுங்களை மட்டும்தான் நம்ம டிசிஜி ஐயா என்ன பண்றாங்க, நம்ம பில்வாராவுக்கே கூப்பிடுறாங்க. ஏன்னா டிசிஜி கூட பாக்குற நீங்க யோசிச்சு பாருங்க, 60,000 கோடியோட ஆஸ்தி இருக்கிற இந்த ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து அங்க இருந்து பார்த்தா தெரியும், எஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த லீடர் 5000 PV பண்ணி அவர் வந்து ஒரு டைமண்ட் கிளப்பரா மாறி இருக்காங்கன்னு டிசிஜி ஐயா பாக்குறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, எத்தனை டிசிஜியே பாக்குறேன்னா எத்தனை அதுக்கு இடையில இருக்கிற எத்தனை லீடர்ஸுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்க உங்களுக்கு ரெக்கக்னேஷன் எத்தனை ஆளுக்கு தர போறாங்க.
ஸோ தட் இஸ் ஒரு லீடர்ஷிப்புக்கு நீங்க வரணும்னா அதுக்காக என்ன வேணும்? உங்களோட அப்ளைன் லீடர்ஸ், உங்களோட மென்டர்ஸோட ஒரு ஒரு இது உங்களுக்கு வேணும், ஒரு பார்வை, ஒரு அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன? இட் இஸ் நாட், ஐ எம் நாட் டாக்கிங் தட் ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணும்போதே வந்து என்ன பண்ணணும், நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க நான் சொல்லல. பட் வென் யூ ஆர் பிகம் an ஆர்சிஎம் மெம்பர், ஆர்சிஎம் குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து என்ன ஆகணும், ஒரு டைமண்ட் கிளப்பரா மாறணுங்கிறதா நம்ம இன்டென்ஷன் இருக்கணும். there is other clubs also, நமக்கு சூப்பர் டைமண்ட் கிளப் இருக்காங்க, ஸ்டார் டைமண்ட் கிளப் இருக்காங்க, கிரவுன் கிளப் இருக்காங்க, நிறைய கிளப்ஸ் வேற இருக்கு. பட் அட்லீஸ்ட் வந்து ஏற்றும் சின்ன கிளப் டைமண்ட் கிளப் அது வந்து நம்ம இருந்தாதான் கம்பெனியோட ரெக்கக்னேஷன் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு ஃபாஸ்ட் லீடர்ஷிப் கூட நமக்கு பார்க்க முடியும். அண்ட் கம்பெனி பிளான் அண்ட் டார்கெட் பெனிஃபிட், நீங்க வந்து டைமண்ட் கிளப் பண்ணும்போது முன்னாடி எல்லாம் நமக்கு பேசுறதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது, அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்க. ஆனா இப்போ வந்து கம்பெனியோட பிளான்லயே வந்து டைமண்ட் கிளப்பர்ஸ்க்கு வந்து மிக முக்கியமான பெனிஃபிட் இருக்கு. நமக்கு வந்து 5000 PV பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு என்ன கிடைக்க போறாங்க, 6 மாதம் நீங்க கண்டினியூஸ்லி பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 5000 ரூபாயோட ப்ராடக்ட் கிடைக்கும். அதுல வந்து நீங்க கீசோல் இல்லைன்னா காமா ரெஸ்னோல் இல்லைன்னா வந்து நியூட்ரிசார்ஜ் நீங்க ஆட் ஆன் பண்ணா டபுள் தமான ஆஃபரும் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நீங்க வந்து கம்பெனியோட ஆஸ் பர் த கன்சிஸ்டன்சி பிளான் ஆல்சோ உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்க போறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கம்பெனியோட நிறைய டார்கெட்ஸ் இருக்காங்க. இப்ப நமக்கு வந்து உடான்ங்கிற புதிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. நமக்கு கம்பெனியோட கீசோலோட நிர்ஜரா இருக்காங்க, பிக்யூசி இருக்காங்க, வீர் இருக்காங்க, வீராங்கனா இருக்காங்க. இந்த மாதிரி டார்கெட்டுக்கு எல்லாம் வந்து ஒரு 5000 PV நீங்க வந்து பழகிட்டா இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்றது வெரி வெரி ஈஸி. ஈஸி டு கோ ஃபார் கிளப்ஸ். நான் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனியோட இந்த கிளப்ஸ் வந்து சிம்பிளி வந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் வில் ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் டு அதர்ஸ். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 5000 PVயோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி 10,000 ரூபாயோட பர்ச்சேஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ண முடியும். ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பொருளை பற்றி பேசணும். இல்லைன்னா வீட்டுல வர்ற ஆளுங்க அந்த டிஸ்பிளே வால் பார்க்கும்போது கேட்குவீங்க, இது என்னது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸா, இது என்ன ப்ராடக்ட், இது நம்ம பூஸ்டா, இது வந்து ஹார்லிக்ஸான்னு அவரே கேட்க போறாங்க. இது குழந்தைக்கு கொடுக்கறதா இல்ல பெரிய ஆளுக்கு சாப்பிடுறதா? என்ன இது வந்து அலோவேரா ஜூஸா? அலோவேரா ஜூஸ் எல்லாம் இங்க யார் யூஸ் பண்றாங்க, என்ன ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதா, அது வெளியே பட்டுறதா இல்ல குடிக்கிறதா? இந்த மாதிரி நிறைய கேள்வி அந்த ப்ராடக்ட் பார்த்து ஆளுங்க கேட்க போறாங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு சேல்ஸ்மேன் அங்க பிறக்குறாங்க. அது வரைக்கும், ஏன்னா இது வரைக்கும் வந்து டைமண்ட் கிளப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வந்து யாருக்கிட்டையும் போய் பேசாத ஆளு ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி அவரோட வீட்டுல வர்ற ஆளுங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது அவர் வந்து ஒரு சேல்ஸ் பர்சனா வந்து சேஞ்ச் ஆக போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ரமோஷன், ஒரு சேல்ஸ் ப்ரமோஷனும் அந்த பிசினஸோட எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸோட அந்த பெனிஃபிட்டும் ஆளுங்க கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணோம். அதர்வைஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு டைமண்ட் கிளப் வந்து மினிமம் நம்ம ஆயுதம் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு த வண்டர் வேர்ல்ட் டு பிகம் த பிசினஸ் மேன் ஆர் உமன். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்பிளே வால்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து 10,000 ரூபாயோட பொருள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அது 20,000 ரூபாயா மாற்றுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 25,000 ரூபாயா மாற்றுவீங்க. அதுக்கப்புறம் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாயோட டிஸ்பிளே வால் வச்சிருக்கிற ஆளுங்க கூட தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. ஸோ இந்த ஆளு தான் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, எஸ் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுச்சு, இனிமே வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் டிஸ்பிளே வால் வச்சிருந்தா பத்தாது, நான் என்ன பண்ணணும், இந்த ஏரியால எனக்கு சிம்பிளி வந்து என்ன பண்ண முடியும், ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கோட ஓனரா மாறுறதும், அந்த ஆளே வந்து நாளைக்கு ஒரு வண்டர் வேர்ல்டோட ஓனரா மாறுறது இல்லை இந்த டிஸ்பிளே வால் ஓனர் இல்லைன்னு ஒரு டைமண்ட் கிளப் ஓனருக்கு தான். அதுதான் அவரோட ஸ்டார்டிங். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம நிறைய ஆளுங்களை வந்து இந்த கிளப்புக்கும் டிஸ்பிளே வாலுக்கும் நம்ம கொண்டு வரணும். அண்ட் பெஸ்ட் டூப்ளிகேஷன் டு தி சிஸ்டம். பாருங்க நான் சொன்ன விஷயங்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி நீங்க பாருங்க 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டா வந்து ஆளுங்க கிட்ட பொருள் ப்ரமோட் பண்ணணும். ரீடர்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு வந்து அந்த ஆள் ஆக்டிவா இருக்கணும். கம்பெனியோட பிளான் டார்கெட் எல்லாத்திலும் வந்து அவரோட பேர் இருக்கணும். அதே மாதிரி இந்த கிளப்ஸ் நமக்கு வீர் கிளப், வீராங்கனா கிளப், பிக்யூசி இந்த மாதிரி கிளப்ல எல்லாம் வந்து அவரோட பேர் இருக்கணும். அதே மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்து என்னோட கூட ஜாயின் பண்ற ஆளுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு கேட்டா இந்த விஷயங்கள் தானே நம்ம பேச போறாங்க. நான் இப்ப முன்னாடி சொன்ன இந்த 6-7 விஷயங்கள் தான் ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு பெர்ஃபெக்டான அசோசியேட் பையர் இல்லைன்னா பெர்ஃபெக்டான லீடர் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி டூப்ளிகேட் ஆகும். when a person start doing this, ஒரு ஆளு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டா பண்ணும்போது அவரே பார்த்து எனக்கு என்னோட மைண்ட்ல என்ன வரும், எஸ் அவர் வந்து எனக்கு பின்னாலே ஜாயின் பண்ண ஆளு, ஆனா எனக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்றீங்க,
நிறைய பொருள் வந்து சேல் பண்றீங்க, எல்லா கிளப்ஸ்ல அவர் வர போறாங்க, அவர் வந்து பெரிய லீடர்ஷிப் காமிக்கிறீங்க, கரெக்டா வந்து ப்ரொடக்ட் ப்ரமோட் பண்றேன்னு அவர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன அந்த அப்ளைன் எடுக்கக்கூடிய கூச்சம் வரும். ஐயோ நான் வந்து இப்படி இருந்தா பற்றாது, நான் கூட கொஞ்சம் விஷயங்கள் வந்து ப்ரமோட் பண்ணாதான் நடக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு அவரு வரும். ஸோ ஒரு கரெக்டான டூப்ளிகேஷன் நடக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம், இந்த டைமண்ட் கிளப் இல்லைன்னா டிஸ்பிளே வால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் அண்ட் கேன் பிகம் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் டிசிஜி அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம். டிசி சாரை டைரக்ட்லி பில்வாரா போய் மீட் பண்றதுக்கும் அவர் சொல்ற அந்த ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கும் ஒரு கம்பீரமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அண்ட் கம்பெனியோட ஃபேக்டரி விசிட் பண்ணலாம், அதே மாதிரி செலிப்ரேஷன் வித் டீம் அட் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல வித்து ஒரு காலா டின்னர் கூட நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு இந்த டைமண்ட் கிளப் செலிப்ரேஷன் நமக்கு கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு என்ன இருக்கு, ஒரு டைமண்ட் கிளப் பண்ணும்போது நமக்கு பர்சனலி கிடைக்கிறாங்க. ஸோ ஹூ வில் டெல் தட் இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து வேணாம்னு சொல்ற ஒரு ஆளு கூட இருக்காது. பட் நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க வந்து நிறைய ஆளுங்களுக்கு டைமண்ட் கிளப் இல்ல, சூப்பர் டைமண்ட் கிளப் இல்ல, ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்றதுக்கான பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிற ஆளுங்க நம்ம டீம்ல இருக்கு. பட் we are not focusing and we are not promoting the diamond club. நம்ம வந்து சரியான ப்ரமோஷன், சரியான ஃபோக்கஸ், எஸ் நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க சொல்லி அந்த டைமண்ட் கிளப்போட பெனிஃபிட் சொல்லி கொடுக்கும்போது தான் ஒரு டீம்ல வந்து ஒரு புது டைமண்ட் கிளப்போட கிரியேட் ஆகும். அதுவும் ஒரு வாட்டி வந்து சொல்லி கொடுத்தா மேபி 1 month பண்ணுவீங்க. ஆனா அவர் வந்து ஒரு டைமண்ட் கிளப்பர் ஆகணும்னா 12 month 12 மாதம் வந்து கண்டினியூஸா என்ன பண்ணணும், அவர் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து சரியான விதத்துல சொல்லி கொடுக்கும் போதுதான் எஸ் நானும் வந்து இந்த வருஷம் டைமண்ட் கிளப் பண்றேங்கிற டிசிஷன் நம்ம டீம்ல இருக்கிற லீடர்ஸ், நம்ம அசோசியேட் பையர்ஸ் எடுக்க போறாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், தேர் ஷுட் பி எ கிளியர் கட் ப்ரமோஷன் ஆஃப் டைமண்ட் கிளப் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இன்னையில இருந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க கரெக்டான ப்ரொமோஷன் கொடுங்க. நீங்க டைமண்ட் கிளப்புக்கான ப்ரொமோஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு வந்து 2500 பிவி கண்டினியூஸ்லி பண்ற ஆளுங்களையும் கிடைக்கும், 10,000 பிவிக்கு போற ஆளுங்களையும் கிடைக்கும், 25,000 ஆளுங்களையும் உங்களோட டீம்ல கிடைக்கும். பட் ப்ரமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த பர்சனல் பெனிஃபிட் விச் வி ஆர் கோயிங் டு கெட். இனி வந்து நம்ம பார்க்கும்போது டீம் பெனிஃபிட், நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் நிறைய ஆளுங்க வந்து டைமண்ட் கிளப் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்ட் பிசினஸ் வித்வுட் டி growth. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து கம்பெனி வந்து கொடுக்குற நம்ம growth போனஸ், கம்பெனியோட டேர்ன் ஓவர் போனஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓப்பனர் அண்ட் அபோவ் லீடர்ஸுக்கு வந்து புதிய 70,000 அண்ட் அபோவ் பிவி பண்ற ஆளுங்களுக்கு தான் கம்பெனி வந்து அந்த டேர்ன் ஓவர் கமிஷன் கொடுக்குறாங்க. அதுல வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு பின் லெவல் சேஞ்ச் பண்ணும் போதும் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து அந்த பின் லெவலுக்கு தகுதியான அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு லெவலு கூட நமக்கு கீழே வந்தா நமக்கு முன்னாடி வந்து growth போனஸ் கிடைக்க மாட்டேன். ஆனா இப்ப கம்பெனி என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ வந்து ஸ்டார் லெவல் ஒரு ராயல்டி லெவல்ல இருக்கிற ஆளு வந்து ஸ்டார் லெவலுக்கு போனா கூட அவருக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு வந்து அந்த ஸ்டார் லெவலோட போனஸ் கிடைக்கும். ஆனா ஸ்டார் லெவல் எகைன் வந்து கீழே பண்ற வைட்டலுக்கு அவருக்கு கீழே போனா அவருக்கு வந்து என்ன கிடைக்காது, அவருக்கு அந்த growth போனஸ் கிடைக்க மாட்டேன். ஸோ நம்ம அந்த growth அந்த டி growth வந்து பெறாம இருக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்க கன்சிஸ்டண்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். when 100 பீப்புள்ஸ் இல்லைன்னா வந்து 50 பீப்புள்ஸ் இல்லைன்னா வந்து 25 பீப்புள்ஸ் இல்லைன்னா வந்து 10 ஆளுங்க, என்னுடைய ஒரு 10 பேர் டீமா இருந்தா கூட அந்த 10 பேரும் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 5,000 பிவி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், உங்களோட ரீக்ரோத் உங்களுக்கு வரவே மாட்டோம். ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் ஒரு பேஸில் வந்து எல்லா மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல ஒவ்வொரு மாதமும் வந்து புது ஆளுங்களை நீங்க ஆட் பண்ணும்போது அந்த பேஸேலுக்கு மேலதான் உங்களோட பிசினஸ் வரும். ஏன்னா ஒரு மாதம் வந்து பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அடுத்த மாதம் வந்து பிசினஸ் கம்மியாயிடுச்சு, அதுக்கப்புறம் எகெயின் கூடிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனையே வராது, அந்த ஜிக்ஸாக் பிரச்சனையே வராது. டெஃபினெட்லி வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் growth உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அந்த பேஸேலுக்கு கீழே வந்து உங்களோட பிசினஸ் போகவே மாட்டேன். கம்பெனி கொடுக்கிற அந்த growth கமிஷன் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களை கையில இருந்து மிஸ் ஆகவே மாட்டேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். வென் உங்களோட டீம்ல இருக்கிற நிறைய ஆளுங்க வந்து டைமண்ட் கிளப் பண்ணும்போது இருக்கிற பெனிஃபிட். கம்பெனி டர்ன் ஓவர் growth போனஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்காங்க, அது நமக்கு கிடைக்கும். அண்ட் வைட்டல் லெவல் அச்சீவ்மெண்ட் வில் பி மோர். நம்ம வந்து 5,000 பிவி வந்து நிறைய ஆளுங்களை கொண்டு வரும்போது புது புது ஆளுங்களை வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய வைட்டல் அச்சீவர்ஸ் வந்து நம்ம டீம்ல வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வைட்டல்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வைட்டல். வைட்டல் மீன்ஸ் மிக முக்கியமானது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். வைட்டல் இஸ் மீன்ஸ் தட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ்ல வந்து ഏറ്റവും ആർസിഎം ബിസിനസ്സുക്കുള്ള நம்ம பார்க்கும்போது நமக்கு ഏറ്റവും அதிகம் தேவையான பின் லெவல் ஏது இல்லைன்னா அந்த லெவல் ஏது, பிசினஸ் லெவல் ஏது, தட் இஸ் வைட்டல் லெவல். வைட்டல் லெவலில் இருக்கிற பிகினர் வேணும், ஸ்டார்டர் வேணும், ஓப்பனர் வேணும், நமக்கு வந்து எல்லா லெவல்ஸும் நமக்கு வேணும்.
இந்த வைட்டல் லெவல்ல இருக்கிற ஆளுங்களை தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து மேக்சிமம் ஆளுங்களை நம்ம கிரியேட் பண்ணோம். வைட்டல்ல கிரியேட் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்கலி வந்து பெரிய பின் லெவலில் நமக்கு மேலே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து டைமண்ட் கிளப்பர்ஸ் உருவாக்கும் போது, பிகாஸ் நான் சொல்ற விஷயம், டைமண்ட் கிளப்பர்னு சொன்னா எல்லா ஆளுங்களும் வந்து டைமண்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூஸ்லி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணது நீங்க யோசிக்க வேண்டாம். நிறைய ஆளுங்க வந்து பாதியில விட்டு ஓடி போயிடும். பட் வென் யூ கிரியேட் லாட் மெனி திங்ஸ், வைட்டல் லெவல் அச்சீவர்ஸ் வில் பி மோர். நிறைய வைட்டல் லெவல் அச்சீவர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பெரிய பின் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம வந்து டைமண்ட் கிளப்பர்ஸையும் டிஸ்பிளே வார்டும் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும், நம்ம டீம்ல நம்ம கிரியேட் பண்ணணும். மோர் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி பை ஓப்பனிங் டிஸ்பிளே வார்டு. நிறைய இடத்துல வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, சார் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லை, எனக்கு வந்து என்னோட பெரிய டீம் இந்த ஏரியாவில் இருக்கு, ஆனா அந்த ஏரியாவில் வந்து நமக்கு இப்போ பிக்கப் சென்டர் இல்லை, இருக்கிற பிக்கப் சென்டர் வந்து பொருள் இல்லைங்கிற பிரச்சனை எல்லா ஆளுங்களுக்கும் இருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்காக பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு டிஸ்பிளே வார்டு ஓபன் பண்ணணும். அந்த ஏரியால நீங்க ஒரு டிஸ்பிளே வார்டு ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அந்த ஏரியால வந்து ப்ரொடக்ட் அவைலபிலிட்டி இல்லை, என்னோட டீம்ல வந்து ப்ரொடக்ட் அவைலபிலிட்டி ப்ராப்ளத்தினால ஒரு பின் சேஞ்ச் வரலங்கிற பிரச்சனையே இருக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கலி அந்த டிஸ்பிளே வால்ல இருந்து ஆளுங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு புது டீமை நம்ம கிரியேட் பண்ணும்போது எல்லா பொருளும் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். எப்பவும் வந்து போகிற கொஞ்சம் பொருள் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் ஆட்டா, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கீசோல் ப்ராடக்ட், கொஞ்சம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட். நமக்கு தெரியும் என்னோட டீம்ல வந்து ഏറ്റവും அதிகம் சேல் ஆகிற ப்ராடக்ட் எதுன்னு. அந்த ப்ராடக்டோட ஷார்டேஜ் வந்து எப்பவும் வரவே மாட்டேன். என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து எப்பவும் அந்த ப்ராடக்ட் ஷார்டேஜ் இல்லாம ஃபுல் டைம் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட ஷார்டேஜ் அவைலபிலிட்டி ஸ்ட்ராங்லி வந்து நமக்கு இது பண்ணோம்னா, எப்பவும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னா கூட நம்ம டிஸ்பிளே வால் ஓபன் பண்ண வைக்கணும். அண்ட் கம்பெனி கேம்பெயின்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் அச்சீவர்ஸ் வில் பி மோர் இன் த டீம். நம்ம வந்து இந்த 5000 பிவி எல்லாம் வந்து நம்ம பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி எந்த ஆகும், 2500 பிவியோட டார்கெட். இப்போ நம்ம உடானுக்கு வந்து 2500 பிவி கீசோலோட டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சாரி 2500 ரூபாயோட டார்கெட் இந்த அப்போ அந்த டார்கெட் நமக்கு அச்சீவ் பண்ணோம்னா ஆல்ரெடி 5000 பிவி பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க வந்து 10,000 ரூபாயோட பர்ச்சேஸ் அவரோட கையில் இருக்கு. ஸோ 10,000 பர்ச்சேஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இல்லைன்னா வந்து 5000 பிவி ஆகட்டும், 5000 பிவி பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு வந்து 2500 பிவி பண்றேன்னு சொன்னா தட் இஸ் நாட் ஏ பிக் இஷ்யூ. ஆல்ரெடி வந்து அந்த 5000 பிவில இருந்து 2500 மட்டும் நம்ம மாற்றி வச்சா போதும். அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் மந்த் எகெயின் வந்து அடுத்த டார்கெட்டுக்கு நம்ம 5000 டார்கெட்டுக்கு போனோம்னாலும் ஆல்ரெடி வந்து டைமண்ட் கிளப் பண்ற நபருக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி. அவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் மட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். ஆனா ஆல்ரெடி 500 பிவி பண்ற ஒரு ஆளுக்கு வந்து 2500 பிவியோட டார்கெட் கொடுத்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன். ஒரு 500 பிவி தான் பண்றேன், எனக்கு வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்து அந்த ஒரு கேம்பெயினுக்குள்ள போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா கூட 500ல இருந்து 2500 பிவிக்கு எப்படி போகுங்கிற அந்த ஒரு பயம் வந்து அவருக்கு பயங்கரமா இருக்கும். அவர் நினைச்சா கூட, அவருக்கு எவ்வளவு பிடிச்சிரு விஷயமா இருந்தா கூட அந்த கேம்பெயின் வந்து அவருக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் பண்ணதே வந்து 500 பிவி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டீம்ல வர்ற எல்லா கேம்பெயின்ஸுக்கும் நிறைய ஆளுங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் வரணும்னா, அதுக்கு இப்போ என்னோட டீம்ல இருந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க, எனக்கு வந்து நிறைய ஆளுங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு வந்து வீராங்கனை கிளப்ல வந்து இத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்லணும்னா எல்லா கேட்டகரி ஆளுங்களும் நம்ம கூட வரணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீம்ல இருக்கிற மேக்சிமம் ஆளுங்களை டைமண்ட் கிளப் பண்ண வைக்கணும். அண்ட் மோர் சேல்ஸ் பீப்புள் இன் டீம், மோர் பிசினஸ் இன் டீம். எத்தனை அதிகமான சேல்ஸ் பீப்புள் நம்ம டீமுக்குள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டோட்டல் பிவி வந்து ஜென்ரேட் ஆகும். நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து சேல்ஸோட பெனிஃபிட் கிடைச்சிருந்த நபர் வந்து சேல்ஸ் விடவே மாட்டேன், அவர் வந்து சேல்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் தே நோ தட் இந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ், நான் வந்து 50,000 ரூபாயோட ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது எனக்கு வந்து 20,000 ரூபாயோட பெனிஃபிட் கிடைக்குது, இல்லைன்னா 30,000 ரூபாயோட பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி நியூட்ரி சார்ஜ் ரேஞ்சு சேல் பண்ணும்போது கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் இங்க வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த சேல்ஸ் பெனிஃபிட் ஒரு வாட்டி கிடைச்சா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ்ல அந்த 50,000 ரூபாயோட பர்ச்சேஸ் வந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவருக்கு தெரியும் 50,000 ரூபாய் வரும்போது நான் வந்து ஒரு சூப்பர் டைமண்ட் கிளப்பரா நான் மாறும். ஸோ எனக்கு சூப்பர் டைமண்ட் கிளப்பரோட பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்ணும்போது எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸும் எனக்கு கிடைக்க போறாங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வரும். ஸோ நிறைய அப்படின்னா அந்த 25,000 பிவி வந்து ஒரு வருஷம் மினிமம் ஒரு வருஷம் வந்து கீழே போகாது உங்களோட டீம்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் பண்ற ஒரு 10 பேர் உங்களோட டீம்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. அதான் அந்த பிசினஸோட அந்த எப்படி வந்து நம்ம பிசினஸ் க்ரோ ஆகுது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதான் நான் சொன்னது, நீங்க நினைச்ச இந்த ஒரே ஒரு மாதம், இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள கூட உங்களோட டீம்ல வந்து 10 சூப்பர் டைமண்ட் கிளப்பர்ஸ், 10 ஸ்டார் டைமண்ட் கிளப்பர்ஸ் நமக்கு செலக்ட் பண்ண முடியும், நமக்கு உருவாக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கலி
டீம்ல வந்து நிறைய வைட்டல் லெவல் ஓப்பனர் அண்ட் அபோவ் லெவல் வந்து நிறைய ஆளுங்க வர போறாங்க. அது மட்டும் இல்ல, டோட்டல் வந்து டீமோட பிவி நிறைய கிளப் ஓனர்ஸ், நிறைய வீராங்கனா கீசோல இருக்கிற உடான் கிளப்பர்ஸ் எல்லா ஆளுங்களும் வந்து இந்த ஒரு ஒரு இன்டென்ஷனால நமக்கு வர போறாங்க. ஸோ 100% சேல்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அப்படின்னா இந்த டைமண்ட் கிளப்பும் அதே மாதிரி டிஸ்பிளே வார்டு நம்ம ஓபன் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி ஆளுங்களை கிரியேட் பண்ண முடியும். இஃப் யூ கான்ட் சேல் நவ் மீன்ஸ் யூ ஆர் நாட் ஈவன் ரெடி டு ட்ரை. இப்போ இந்த காலகட்டத்தில் கூட ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் உங்களால சேல் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருக்கு, இது வரைக்கும் நீங்க ட்ரை கூட பண்ணல. ஏன்னா ட்ரை பண்ணா இந்த காலகட்டத்தில் எல்லாராலையும் வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனியோட கையில இருந்து சப்போர்ட் நமக்கு இருக்கு. நிறைய நமக்கு ஜூம் மீட்டிங்ஸ் நிறைய நடக்கிறாங்க. நம்ம கம்பெனியோட வெப்சைட்லயே போய் நீங்க ஏது பொருளை பற்றி கிளிக்கில் நீங்க வந்து பொருளை நீங்க சேல் அப்படின்னா ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஏதாவது டவுட் கேட்டா அந்த வெப்சைட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காமிச்சா போதும். அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு பொருளோடையும் அதோடக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட், அதோட பிரைஸ், அது என்ன பெனிஃபிட் இருக்கு, எல்லா விஷயம் வந்து டீட்டெயிலா ஒவ்வொரு பொருளோடையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கூட எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட போய் நியூட்ரி சார்ஜ் ப்ரமோட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு குட்டோட்டோட நியூடுல்ஸ் ப்ரமோட் பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கு, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. தட் இஸ் ஒன்லி திங். நீங்க ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி நிறைய ஆளுங்க வந்து உங்களோட டீம்ல ஒரு சேல்ஸ் பர்சனா மாறி இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரை ஃப்ரம் ரைட் நோ. நீங்க போய் அந்த ட்ரை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி இந்த பெரிய லெவல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு 4 பேர், ஒரு குழந்தையும் அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிற 2 குழந்தையும் அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல கூட நம்ம நியூட்ரி சார்ஜ் மட்டும் வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு 5000 பியூ பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நம்ம இது ப்ராடக்ட், அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் S5 வந்து இம்யூனிட்டிக்காக எல்லாரும் சாப்பிடணும். குழந்தைக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒரு போட்டில் வாங்கணும். அதே மாதிரி வெஜ் ஒமேகா வந்து எல்லாரும் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட வச்சா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஜஸ்ட் நியூட்ரிசார்ஜ்ல இருந்து மட்டும் ஒரு PVMFO பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மட்டும் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 5000 PVயோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்ம 5000 PV பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, 6 மாதம் நீங்க கண்டினியூஸ்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது 5000 ரூபாயோட ப்ராடக்ட் ஆர்சிஎம் சைட்ல இருந்து கிடைக்கும், 5000 ரூபாயோட ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்து கிடைக்கும். அப்படின்னா 10,000 ரூபாயோட ப்ராடக்ட் டிபி ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃப்ரீ குட்ஸா கிடைக்க போறாங்க. ஜஸ்ட் நம்ம வீட்டுல ஆரோக்கியத்துக்காக இந்த நியூட்ரி சார்ஜ் மட்டும் நம்ம ப்ரமோட் பண்ணலாம். நான் இது மெயின்லி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, உப்பு மிளகு மல்லி எல்லாம் வாங்குற ஆளுங்க நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இன் தமிழ்நாடு நமக்கு இருக்கிற பெரிய ஒரு லேக்கிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டா நம்ம நியூட்ரி சார்ஜ் ரேஞ்சோ ப்ராடக்ட் தான். இவ்வளவு நல்ல சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கையில இருந்துட்டு கூட இப்பவும் வந்து PVMFO பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணல. எல்லா ஆளுங்களும் வந்து இப்போ சில செலவு பண்ற அந்த காசு தான் எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஐயோ இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுமே நியூட்ரி சார்ஜ் PVMFO ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ரிசர்வ் பண்ற அந்த காசு வந்து நீங்க எப்ப கொடுக்கணும், நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நீங்க கொடுக்க வேண்டி வரும். இது வந்து நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லல, ஏன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நடக்குது. நம்ம வந்து இப்ப நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சாப்பிடாத இப்ப வந்து நம்ம பாடியை வந்து நம்ம சரியான விதத்துல நம்ம வந்து பார்க்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் சேவிங்ஸ் தான் கரெக்ட், அந்த அமௌண்ட் நீங்க செலவு பண்ணல. ஆனா இதெல்லாம் கூடி சேர்த்து வச்சு பேங்க் லோனு கூடி எடுத்து நீங்க என்ன பண்ண வேண்டி வரும், நாளைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டி வரும். அப்பவும் வந்து அதுக்கு அடுத்த காலம், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு காலம் நீங்க உயிரோடு இருக்குமோ அவ்வளவு காலம் வந்து நீங்க நரக யாதனை உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல லைஃப் கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ பெட்டர் டு ஸ்டார்ட் த PVMFO பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரம் ரைட் நவ் இட் செல்ஃப். நான் முன்னாடி காமிச்ச ஸ்லைட்ல இருக்கிற பொருள் மட்டும் வாங்கணும் அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து முட்டு வலி இருக்கிற ஆளுங்க இருக்காங்க, நமக்கு வந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிற ஆளுங்க நமக்கு இருக்கு, கிளைசம் நமக்கு வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ் நம்ம முன்னாடி நிறைய இருக்காங்க, தண்ணி அடிக்கிற ஆளுங்க, சிகரெட்டு பிடிக்கிற ஆளுங்க, அவருக்காக வந்து பயோஏஜ் நம்ம கையில இருக்கு, கண்ணோட பார்வைக்கு பிரச்சனை இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் வியூ இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் PVMFO ஒரே ஒரு பொருள்ல இருந்து ஒரே ஒரு புரோட்டீன்ல இருந்து நமக்கு வந்து எல்லா PVMFO கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம கையில வந்து நியூட்ரி சார்ஜோட கேசர பிஸ்தா ப்ராடக்ட் இருக்காங்க வித் குங்குமப்பூ. நம்ம கேசர் இருக்கிற அந்த குங்குமப்பூ இருக்கிற அந்த கேசர பிஸ்தா சூப்பர் புரோட்டீன் ஷேக் வந்து நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் நமக்கு இருக்காங்க. நம்ம கையில வந்து இப்போ ப்ராடக்ட் ஷேக் வந்திருக்காங்க, ஆல் ப்ரோ இருக்காங்க. தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி ஐட்டம்ஸ் வித் அஸ். இதுல வந்து நம்ம ஏது ப்ராடக்ட் வச்சு வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு இது ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் ஐ கேரண்டி யூ
ஒரு நபர் வந்து அவரோட வீட்டில் இருக்கிற 2 பேரு ஒரு பிவிஎம்எஃப்ஓ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா டெஃபினெட்லி பேலன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா 2 பேரு வந்து எல்லா பொருளும் சாப்பிடல கூட 50 2500 பிவியாவது வந்து நியூட்ரி சார்ஜுக்கு கொடுத்தா பேலன்ஸ் 2500 பிவிக்காக பொருள் அவரோட வீட்டு சாமான் வாங்கிட்டாலே அவருக்கு ரெடி ஆகும். ஸோ 5000 பிவி வில் பி வெரி ஈஸி ஃபார் எ பர்சன் தோஸ் ஆர் கன்சூமிங் நியூட்ரி சார்ஜ். நியூட்ரி சார்ஜ் கன்சியூம் பண்ற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இந்த 5000 பிவி பண்றது இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் யூ கேன் ஆட் ஆன் காமா ஒரிஜினல் ஆல்சோ. அதை பாருங்க இப்போ என் கையில இருக்கு. இது வந்து எப்போ நான் சாப்பிடுறது இது திஸ் ஏ மிராக்குலஸ் என்ன சொல்லலாம் மெடிசினோட எஃபெக்ட் எடுத்துற ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வித்தவுட் எனி ஆஃப் த கான்ட்ரா இண்டிகேஷன். இது கூட நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். இதோட யாதொரு வித சைட் எஃபெக்டும் இல்லை. 100% மெடிசின் மாதிரி வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். பட் திஸ் இஸ் எ நியூட்ராசூட்டிக்கல். ஸோ காமா ஒரிஜினல் நீங்க சாப்பிடுது அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. நியூட்ரிசார்ஜ் சொன்ன மாதிரி வந்து டபுள் த மேல் ஆஃபரும் இருக்காங்க. அண்ட் கீசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பேச தேவையே இல்லை. எஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய லேடிஸ் 100% இந்த பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றதுனால நிறைய ഏറ്റവും அதிகம் வந்து நமக்கு கிளாஸஸ் கிடைக்கிறதும் ഏറ്റവും அதிகம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னா ഏറ്റവും அதிகம் எஜுகேஷன் கிடைக்கிறது கீசோல்ல தான். ஆனா கீசோலோட எஜுகேஷன் மட்டும் கிடைச்சா நமக்கு என்ன ஆகாது, நமக்கு பிசினஸ் வராது. பட் அந்த எஜுகேஷனோட கூடயே வந்து அதோட ப்ரமோஷன் கூடி நடக்கணும், அதோட பிசினஸ் நடக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஒவ்வொரு ஆளுங்களோட பின்லெவல் வந்து எப்படி மாறுது நமக்கு கூட தெரியாது. நான் இப்போ சொல்ற விஷயம் அதுதான். வி நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த கிளப்ஸ். டைமண்ட் கிளப் அதே மாதிரி சூப்பர் டைமண்ட் கிளப்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த கான்சென்ட்ரேஷன் எங்க போகும், நம்ம வைட்டல் லெவலுக்கு போகணும். எத்தனை வைட்டல் அச்சீவர்ஸ் வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ள என்னோட டீம்ல கிரியேட் பண்ணியிருக்கேங்கிற அந்த ஒரு விஷன் நம்ம மைண்ட்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நிறைய பெரிய அச்சீவர்ஸ் தமிழ்நாட்டுல பிறக்க போறாங்க. பாருங்க இப்ப பவர் ஆஃப் நம்ம 3D நம்ம டைமண்ட் கிளப் நம்ம வந்து கரெக்டா ப்ரமோட் பண்ணா ஃபர்ஸ்ட் மாதத்துல நீங்களும் அப்படின்னா இப்ப மார்ச் மாதத்துல நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க. பிளஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு புது ஆளுக்கு கூட டைமண்ட் கிளப் பண்ண வைக்கலாம். டோட்டல் 10,000 பிவி ஆயிடுச்சு. செகண்ட் மந்த் நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுங்க டைமண்ட் கிளப் கொண்டு வந்த டோட்டல் எவ்வளவு பிவி வந்துருச்சு, 20,000 பிவி வந்துருச்சு. தேர்ட் மந்த் நீங்க 4 பேரும், ஏன்னா லாஸ்ட் மந்த் ரெண்டு முன்னாடி இருந்து 2 நீங்க கொண்டு வந்து 2 டோட்டல் 4 பேர் என்ன பண்ண போறாங்க, இதே மாதிரி 4 பேரை கூட கொண்டு வர போறாங்க. டோட்டலி 40,000 பிவி. இதே மாதிரி நீங்க வந்து கரெக்டா ஒரு 9 மாதம் நீங்க ஜஸ்ட் டைமண்ட் கிளப்பர்ஸ் அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு மாதத்திலே ஒரு டைமண்ட் கிளப்பர் 30 நாள்ல ஒரு 5,000 பிவி ஆளை தான் நீங்க கொண்டு வர்றீங்க. அதுக்கு மேல இல்ல. ஒன்லி 1% யூ ஆர் ப்ரமோட்டிங். ஆனா அந்த ஆளு வந்து நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும், அவரு ப்ரமோட் பண்ண வைக்கணும். அந்த ஆள் புது வந்திருக்கிற அந்த ஆளோட கீழே வந்து ஒரு டைமண்ட் கிளப்பரை ஜென்ரேட் பண்ணணும். அது உங்களோட பொறுப்பு தான். அதுக்காக வேலை நீங்க செய்யணும். அதான் நீங்க கொண்டது ஒரே ஒரு டைமண்ட் கிளப்பரை. இதே மாதிரி கரெக்டான டூப்ளிகேஷன் நீங்க பண்ணா 10ஆவது மாதம் இந்த 10th மந்த் யூ வில் பிகம் an எமரால்டு பின் அச்சீவர். 10 மாதத்துக்குள்ள நீங்க இதே சேம் டூப்ளிகேஷன் நீங்க பண்ணா ஒரு எமரால்டு பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பிசினஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 51 லட்சத்துக்கு மேல பிசினஸ் ஜஸ்ட் இந்த எமரால்டு ஐ இந்த டைமண்ட் கிளப்போட டூப்ளிகேஷன்ல இருந்து மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எகெயின் 10 மாதத்துக்கு அப்புறம் எகெயின் நீங்க அதே கண்டிஷன் ஜஸ்ட் எல்லா ஆளுங்களும் ஒரே டைமண்ட் கிளப் ஒரு எட்ட டைமண்ட் கிளப் அச்சீவரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணா நம்ம டீம்ல நீங்க ஜெனரேட் பண்ணா 17 மாதத்துக்குள்ள நீங்க வேணும்னா ஒரு டைமண்ட் பின்னுக்கு கூட நீங்க போக முடியும். ஜஸ்ட் இமேஜின் ஓன்லி வித் 1 டைமண்ட் 5,000 பிவி பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களை கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதத்துல ஒரு 5,000 பிவி பர்ச்சேஸ் பண்ற ஆளு அவரு ஜெனரேட் பண்ணலாம். இது மட்டும் நம்ம பண்ணா வித்தின் 17 மந்த்ஸ் யூ கேன் பிகம் ஏ டைமண்ட் அச்சீவர். அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து டைமண்ட் அச்சீவர் சொல்லும் போது நம்ம சின்ன அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து பார்க்காம இருக்க கூடாது. ஏன்னா வித்தின் 3 மந்த்ஸ் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு ஓப்பனர் லெவலுக்கு வரும். அது கூட பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து 2 மாதத்தோட டூப்ளிகேஷன்ல இருந்து பிகினர்ல இருந்து ஸ்டார்டர்ல இருந்து ஓப்பனர் லெவலுக்கு நீங்க போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனி க்ரோத் கமிஷன் கிடைக்கணும்னாலும் நீங்க வந்து ஒரு 3 மாதம் ஓரோ டைமண்ட் கிளப்பர்ஸை டூப்ளிகேட் பண்ணா போதும். அதான் நான் சொன்னது டூப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்பிளே வாலன் டைமண்ட் கிளப், டூப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்பிளே வாலன் டைமண்ட் கிளப், அதுதான் 3D. இந்த 3D மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 5,000 பிவியோட டூப்ளிகேஷன் மட்டும் உங்களோட டீம்ல நீங்க நடத்தும் போது ஜஸ்ட் 2 to 3 மந்த்ஸுக்குள்ள என்ன பாவல உங்களுக்கு வந்து மினிமம் ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் ஒரு டைமண்ட் கிளப்பர் உருவாக்கினா கூட நீங்க வந்து ஒரு ஓப்பனர் லெவலுக்கு போக முடியும். கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து 1% பெர் மந்த் 1% இயர்லி உங்களுக்கு கிடைக்க போறாங்க.
So this is the great opportunity. And I'll tell you one more thing. Even 50% implementation will give you 100% result. நீங்க வந்து இது கரெக்ட் ஒரு 50 நீங்க வந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு டைமண்ட் கிளப்பரை எல்லாமாவது நான் கொண்டு வரணும், என்னோட டீம்ல வர்ற அந்த டைமண்ட் கிளப்பரோட கீழ ஒரு டைமண்ட் கிளப்பரை கொண்டு வர்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க. அதோட 50% சக்சஸ் ஆனா கூட நீங்க என்ன ஆகும், நீங்க வந்து இந்த எமரால்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு டைமண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு போகும். ஏன்னா நீங்க இது பண்ணும்போது இது நான் சொன்ன ஃபிகர் வந்து only one டைமண்ட் கிளப்பரோட கால்குலேஷன். ஆனா நீங்க இதுக்காக வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து 500 பிவியோட நிறைய ஆளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 1500 பிவியோட நிறைய ஆளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2500 பிவியோட நிறைய ஆளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா ஆளுங்களும் வந்து 5000 பண்ண போறது இல்லை. ஸோ நிறைய ஆளுங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைமண்ட் கிளப்பராக டெஃபினெட்லி வந்து 30 நாள்ல யாரு நினைச்சாலும் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி வேற எங்கேயும் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அது ஓகே. ஆனா அதுக்காக நீங்க வேலை செய்யும் போது 500 பிவி, 500க்கு தாரக்கு 250 பிவி, 300 பிவி, 1000 பிவி, 1500 பிவி, 2500 பிவி, 3400 பிவின்னு சொல்லிட்டு 5000க்கு கீழே பிவி பண்ற 100 பேர் உங்களுக்கு வேற கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிசினஸ் கூட உங்களுக்கு போனஸா வரும்போது ஒரு ஓப்பனர் லெவலுக்கு நீங்க போனோம்னா அதுக்காக நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. 2 மாதம் 3 மாதத்துல ஓப்பனர் ஆகிறதுக்கு பதிலாக நீங்க வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து ஓப்பனர் லெவலுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்கம் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து பிவி வந்து உங்களோட டீம்ல ஜெனரேட் ஆகும். ஆனா அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது தானே, வி நீட் டு பிராக்டிஸ். நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு வந்து பிசினஸ் சொல்லி கொடுக்க தெரியாது, எனக்கு பிளான் சொல்லி கொடுக்க தெரியாது, எனக்கு வந்து ப்ரொஃபைல் சொல்ல தெரியாது, எனக்கு ப்ரொடக்டை பற்றி இந்த விளக்கமா எனக்கு தெரியாது நீங்க நினைச்சிருந்தா லைஃப் லாங் வந்து அந்த நினைப்பு மட்டும்தான் இருக்கும். உங்களோட லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ண முடியாது. நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட, உங்களோட லீடர் கிட்ட ஒரு கண்ணாடி முன்னாடி எல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. when you practice these things automatically வந்து என்ன ஆகும், உங்களோட கன்சல்டேஷன் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க மீட் பண்ற ஆளுங்களோட எண்ணம் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். when you meet 10 people per day, then only you are going to get 1 person for RCM. 10 பேரை நீங்க மீட் பண்ணும் போதுதான் அதுல இருந்து ஒராள் RCM. ஆனா நீங்க பிளான் பண்றது 5, பார்த்தது 1 இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு மாதத்துல வந்து ஒரு டைமண்ட் கிளப்பர் இல்ல RCM ஜாயின் பண்ற ஒரு நபரை கூட உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ இட் ஷுட் பி நல்ல அக்ரெசிவ் ப்ரொமோஷன் நடக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி டு டேக் a person to 5000 PV. ஒரு ஆளுக்கு வந்து நம்பிக்கை கொண்டு வந்து 5000 PV கொண்டு வருது நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஈஸி கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து 100 பேரை மீட் பண்ணும் போதுதான் நமக்கு அதுக்குள்ளே இருந்து ஒரு டைமண்ட் கிளப்பரை வந்து நமக்கு எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், மேக்சிமம் வந்து நம்ம ப்ரமோஷன் கரெக்டா போயிட்டே இருக்கணும். தட் இஸ் தி திங். ஸோ நமக்கு வந்து 5000 கிளப் இருக்கு, 10,000 கிளப் இருக்கு, 20,000 கிளப் இருக்கு, 50,000 கிளப் இருக்கு, நிறைய கிளப்ஸ் நம்ம கையில இருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா பெரிய லெவல்ல நம்ம பிசினஸ் நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் 2024ல வந்து நம்ம எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஒரு கோல் செட் பண்ணுங்க. 100% வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 2024 வந்து இது விட்டு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், டெஃபினெட்லி வந்து ஒண்ணுமே பண்ணலைனாலும் இது நான் பண்ணுங்கிற ஒரு டிசிஷனுக்கு வாங்க. அப்படின்னா எல்லா ஆளுங்களும் எவ்ரிபடி ஷுட் டூ திஸ் ஒன். 3 ஆக்ஷனபிள் கோல்ஸ் டிப். அப்படின்னா செட் பர்சனல் கோல்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, பர்சனல் கோல் எடுங்க. என்னோட டீம்ல இருந்து பின் லெவல் சேஞ்ச் எனக்கு வந்து பர்சனலி வந்து நான் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர போறாங்க. நான் வந்து என்னோட கிளப், நான் வந்து இந்த கிளப்புக்குள்ள நான் ஒரு உடான் கிளப்புக்குள்ள போறாங்க. இல்லைன்னா வந்து நான் என்னோட பிவி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் 2500ல இருந்து 5000க்கு போறாங்க. ஒரு பர்சனல் டார்கெட் வந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் இருக்கணும். கெட் பெட்டர் டு சே நோ. அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட வந்து அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா டெஃபினெட்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அது கேட்கவே கூடாது. உங்களால பண்ண முடியாதுன்னு பண்ற விஷயம் யாராவது சொன்னா அது நீங்க கேட்கவே கூடாது. அண்ட் ஐடென்டிஃபை த கேப். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிற அந்த கேப் எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் வந்து set actionable goals for you. ஒன்னு, start using new product and make others use the product. நீங்க என்ன பண்ணணும், இது வரைக்கும் யூஸ் பண்ணாத RCMல நிறைய பொருள் இருக்கும், அந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க அண்ட் அதர்ஸ் வேற ஆளுகிட்ட வந்து ப்ரமோட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து நான் RCMல எல்லா பொருளும் யூஸ் பண்ண யோசிப்பீங்க, ஆனா நீங்க யூஸ் பண்ணாத நிறைய பொருள் RCMல இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களோட கிளப் சேஞ்ச் ஆகும், உங்களோட பின் லெவல் சேஞ்ச் ஆகும், நீங்க வந்து உங்களோட ஸ்லாப் வந்து சேஞ்ச் ஆகும், எல்லாத்துக்கும் வந்து சேஞ்ச் வரும். ஸோ யூஸ் ஏ நியூ ப்ராடக்ட். 2024 வந்து புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அண்ட் மேக் அதர்ஸ் யூசிங் த மேக்
ஒரு ப்ராமிஸ் எடுங்க, நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை வந்து புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண வைப்போம். ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து இப்பவும் ரைஸ் பிரான் ஆயிலும் ஆட்டாவும் மட்டும் யூஸ் பண்ற நிறைய ஆளுங்க இருக்கு. அண்ட் வி டோன்ட் ஹேவ் எனி கம்ப்ளைண்ட். அதுக்காக நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்பவும் வந்து அவர் நம்ம கையில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. என்னோட டீம்ல ஆட்டாவும் ரைஸ் பிரான் ஆயிலும் அவர் பர்ச்சேஸ் பண்ணா ஓகே, அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம், அது போதும், அவருக்கு அது மட்டும்தான் புரியும் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நம்ம கையில இருக்கிற பொருளை பற்றி நீங்க விளக்கங்க சொல்லி கொடுத்தா எவரிபடி வில் பர்ச்சேஸ் ஆல் த ப்ராடக்ட். ஸோ மேக்சிமம் ஆளுங்களை வச்சு என்ன பண்ணோம், கிளப் அவரோட டைமண்ட் கிளப்புக்கு கொண்டு வரணும்னா மேக்சிமம் ப்ராடக்ட் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், அவர் யூஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஸ்டார்ட் யூசிங் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோட் த ப்ராடக்ட். இம்ப்ரூவ் த நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங். ஒரு நாள் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 10 பேர்கிட்ட சொன்னாதான் ஒரு ஆளு பிசினஸுக்குள்ள வரும். ஸோ அதனால இப்ப நீங்க பாக்குறது வீக்லி வந்து நீங்க 10 பேரை பாக்குறேன்னா அது நீங்க என்ன பண்ணுங்க, வீக்லி வந்து 25 பேராக்கி மாட்டுங்க. ஐ ஆம் நாட் டெல்லிங் டு டெய்லி வந்து 10 பேரை மீட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களால முடிகிற விஷயம், நீங்க இப்ப 10 பேரை வீக்லி மீட் பண்ற ஆளா இருந்தா அது வந்து 25 ஆக்குறது இட் இஸ் ஈஸி அண்ட் இட் இஸ் அ டார்கெட் ஆல்சோ. 10ங்கிறது 12 ஆக்குன்னா அது ஒரு பெரிய டார்கெட் இல்லை, அதுவும் ஈஸி தான். ஆனா அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனா 10ல இருந்து 25 உங்களால பண்ணவும் முடியும். அண்ட் அது வந்து ஒரு டாஸ்க், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒரு 10 பண்ற ஆளுங்க வீக்லி ஒரு 7 நாள்ல 10 பேரை விசிட் பண்ற ஆளுங்க ஒரு 25 பேரை விசிட் பண்ற மாதிரி உங்களோட டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ப்ராஸ்பெக்டிங் நம்பர்ஸ், எத்தனை ஆள்கிட்ட போய் நீங்க பேசுறவங்களோட நம்பரை வந்து டிசைட் பண்ணுங்க. அட்டெண்டிங் அண்ட் கண்டக்டிங் மீட்டிங்ஸ், ஈவன் ஜூம் மீட்டிங்ஸ், அதுக்கும் வந்து டார்கெட் வைங்க. நீங்க வந்து ஒரு மாதத்துல எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறாங்க, எத்தனை மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாங்க, அண்ட் எத்தனை ஜூம் மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்றேன். நான் வந்து எல்லா நாளும் ஜூம் மீட்டிங் நீங்க வந்து நீங்க பார்க்கணும்னு நான் சொல்லல. பட் whenever you are free you need to attend the program. நீங்க வந்து இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல இருந்து 2 மணிக்கும் ப்ரோக்ராம் இருக்கு, நைட் 8 மணிக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த 2 ப்ரோக்ராமிலும் வந்து நீங்க வீட்டுல சும்மா இருக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து டெஃபினெட்லி இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் whenever you are ready to listen to things, நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்காக நீங்க வந்து அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருந்தா, நீங்க வந்து வேலையில தான் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும்னா நீங்க ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபார் யுவர் அப்ளைன், இட் இஸ் நாட் ஃபார் யுவர் டவுன்லைன், இட் இஸ் ஃபார் யூ. எதுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங் இருக்காங்க, ஏன்னா அது உங்களுக்காக தான். மேபி வந்து உங்களோட அப்ளைனும் வந்து பிடிக்காம இருக்கலாம், உங்களோட டவுன்லைனும் பிடிக்காம இருக்கலாம் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றது. ஆனா இது வந்து யாருக்காக, இதுல கொடுக்கிற எஜுகேஷன் தான் நமக்கு வாங்கணும். ஸோ டோன்ட் லிசன் டு எனிபடி, ஜஸ்ட் லிசன் டு யுவர் செல்ஃப். உங்களால் நான் வந்து இப்போ சொல்றேன், நீங்க வேலைக்கு போகாத ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணவே கூடாது. வென் யூ ஆர் இன் த ஃபீல்ட், டூ த ஒர்க் இன் த ஃபீல்ட். ஃபீல்ட்ல வேலை செய்யுங்க. பட் டெஃபினெட்லி வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தா ஜூம் மீட்டிங் அப்படின்னா படிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கூட நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. டார்கெட் எடுங்க. இன்னைக்கு ஒரு மாதத்துல வந்து இத்தனை ஜூம் மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணும், இத்தனை ப்ரோக்ராம் பிசிக்கல் மீட்டிங் நான் கண்டக்ட் பண்ணுவீங்க, இத்தனை பிசிக்கல் மீட்டிங் வந்து நான் அட்டென்ட் பண்ணுங்கிற ஒரு டார்கெட் நீங்க எடுங்க. ஸ்டார்டிங் ஒரு அப்கிரேட் கிளப்ஸ், இப்போ இருக்கிற கிளப், இப்போ நீங்க மெயின்டைன் பண்ற கிளப் வந்து அப்கிரேட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு கிளப் இல்லைன்னா நீங்க ஒரு புது கிளப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் a display wall and conducting home meeting, it is very 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 important. லாஸ்ட் 2 நாள் நடந்த ப்ரோக்ராம், பிசிக்கல் ப்ரோக்ராம்ல நான் சொன்ன விஷயம் வந்து ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஹோம் மீட்டிங்கோட எண்ணம் வந்து பயங்கரமா கம்மியா இருக்காங்க. ஒரு பிசினஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஆர்சிஎம்மோட ഏറ്റവും பெரிய சக்சஸ் என்னன்னு கேட்டா நம்பர் ஆஃப் ஹோம் மீட்டிங் தான். வென்யூ கண்டக்ட், இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா லீடர்ஸும், நம்ம சுஜித் சார் ஆகட்டும், சிஆர்எம் மூர்த்தி சார் ஆகட்டும், கோபகுமார் சார் ஆகட்டும், டைமண்ட் சுரேந்திரவட் சார் ஆகட்டும், நம்ம பிசி சாப்ராஜி ஆகட்டும், நம்ம இருக்கிற எல்லா ஆளுங்களும் எவ்ரிபடி ஸ்டார்டட் தேர் லைஃப் வித் ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் தான் நம்ம ஜீவாயுசு பரமாயுசு, நம்ம பிராணவாயு. அது இல்லாம நம்ம வந்து எவ்வளோ நமக்கு சுவாசிக்கிறதுக்காக நமக்கு ஆக்சிஜன் தேவை இருக்கு. ஆக்சிஜன் இல்லாத உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், கார் இருந்தாலும், பைக் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பின் லெவல் இருந்தாலும் அந்த பின் லெவல் திடீர்னு கீழே போயிடும். ஏன்னா உங்களோட டீம்ல வந்து கரெக்டா ஹோம் மீட்டிங் நடக்கலைன்னா. ஸோ டெஃபினெட்லி வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம், மேக்சிமம் ஆளுங்களுக்கு வந்து டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணணும். அந்த டிஸ்பிளே வாலுக்கு சுற்றி இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஹோம் மீட்டிங் நடத்தணும். எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஏன்னா கேரளாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் போட தேவையில்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பிக்கப் சென்டர் இருக்கு, எல்லாருக்கும் நிறைய பொருளை பற்றி தெரியும். பட் இங்க இருக்கிற மெயின் ரீசன், ஆளுங்க கையில காசு இருக்கு, வாங்குறதுக்காக பொட்டன்ஷியல் ஆளுங்க இருக்கு, பட் தே டோன்ட் நோ வை டு யூஸ் ஆர்சிஎம் ப்ராடக்ட்.
எதுக்கு ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு ஆளுங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில எல்லாம் வந்து நம்ம நடத்துற ப்ரோக்ராம்ஸ்ல மேபி வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம பேசுவீங்க. அதுக்கப்புறம் வந்து லீடர்ஸோட ப்ரோக்ராம் தான் நடக்கும். ஆனா ஹோம் மீட்டிங் வந்து நம்ம நடத்துறது எதுக்கு? only to understand about what is our RCM product and how it is beneficial. எதுக்கு வந்து நம்ம இது சாப்பிடணுங்கிறது ஹோம் மீட்டிங்ல தான் நமக்கு 1 to 2 ஹவர்ஸுக்குள்ள நமக்கு சொல்ல முடியும் எல்லா ப்ராடக்ட்டும். ஸோ டெஃபினெட்லி வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஹோம் மீட்டிங்ஸ் நம்ம தமிழ்நாடு நடக்கணும். அதுக்காக பிளானிங் இப்போ எடுங்க. நீங்க வந்து எந்த லீடரை வச்சு எந்த இடத்துல நம்ம ஹோம் மீட்டிங் பண்ண போறோங்கிற பிளானிங் எடுங்க. அண்ட் டீம் மெம்பர்ஸ் பீன் எனி கம்பெனி கன்சிஸ்டன்சி அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து கம்பெனியோட கன்சிஸ்டன்சி ஸ்லாப்ல இருந்துதான் ஆகணும். அது வந்து 500 PVல இருந்து 1500 PVல இருந்து 2500 PVல இருந்து 5000 PVல இருந்து அந்த அப் டு 5000 5000 PV வரைக்கும் வந்து கன்சிஸ்டன்சி ஸ்டாபிள் வந்து ஆளுங்களை கொண்டு வரணும். நிறைய ஆளுங்க வந்து ஜிக்ஸாக் பர்ச்சேஸ் இருக்கு. ஒரு நாள் 2500 பர்ச்சேஸ் பண்றாங்க, அடுத்த மாதம் 1000 PV பர்ச்சேஸ் பண்றாங்க, அடுத்த மாதம் 3500 PV பர்ச்சேஸ் பண்றாங்க. உங்களோட எல்லாரும் டீமுக்குள்ளே இருக்கு. இந்த ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து இப்பவும் வந்து எதுக்கு வந்து நம்ம கரெக்டா வந்து ஸ்லாபில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா கிடைக்க போற பெனிஃபிட் என்னன்னு அவருக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் மை டீம் மெம்பர் ஷுட் பி இன் ஏ கன்சிஸ்டன்சி பிளான் அண்ட் தே ஷுட் கெட் த பெனிஃபிட். அவருக்கு அந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல வரும்போது, ஏன்னா ஆர்சிஎம் கன்சிஸ்டன்சி பிளான் வரதுக்கு முன்னாடி அந்த ஜிக்ஸாக் பர்ச்சேஸ் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப ஏற்றும் பெனிஃபிட் கன்சிஸ்டன்சில வர்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதோட பெனிஃபிட் வந்து சொல்லி கொடுத்து என்னோட டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் அது 10 பேரா இருந்தா 10 பேரு, 100 பேரா இருந்தா 100 பேரும் கன்சிஸ்டன்சிக்குள்ள கொண்டு வரணும். அந்த பிளானோட பெனிஃபிட் வந்து அவருக்கு கிடைக்கும். 12% இருந்தா அந்த 12% ப்ராடக்ட் அவருக்கு கிடைக்கணும். 24% இருந்தா 24% ப்ராடக்ட் அவருக்கு கிடைக்கணும். அண்ட் 100% ப்ராடக்ட் பெனிஃபிட்டா இருந்தா அந்த 100% ப்ராடக்ட் பெனிஃபிட்டும் 200% கிடைக்கிற ஆளுங்களுக்கு 200% ப்ராடக்ட் பெனிஃபிட்டும் நம்ம வாங்கி கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம கண்டினியூஸ்லி நம்ம டீம்ல நம்ம பேசணும். அண்ட் விசிட் ஒன் பியூசி ரெகுலர்லி அண்ட் டேர்ன் தட் பியூசி இன்டு வண்டர் வேர்ல்டு கியூக். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பியூசி இருக்கு, பிக்கப் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா வண்டர் வேர்ல்டு கியூக்ஸ் கம்மியா இருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா வண்டர் வேர்ல்டு கியூக்னு சொன்னா கம்பெனியோட பிராண்டிங்ஸ் இருக்கிற, கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே வச்சிருக்கிற மினிமம் இப்ப நம்ம கேரளாவில் பார்க்கும்போது, கேரளாவில் தமிழ்நாடு விட்டு பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து 5 லட்சம் ரூபாயோட ப்ராடக்ட். ஆனா தமிழ்நாடுக்காக வந்து 3.5 lakhs வந்து ப்ராடக்ட் இருக்கிற மினிமம் 3.5 lakhs ஸ்டாக் இருக்கிற ஷாப்ஸ். இந்த மாதிரி ஷாப் ஆக்கி மாற்றணும். நிறைய பிக்கப் சென்டர் இருக்கு. ஆனா அவருக்கு யாருக்குமே வந்து என்னென்ன புது பொருள் வந்திருக்காங்க, எதுக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கிற விஷயங்கள் ஒண்ணுமே தெரியாது. பிக்கப் சென்டர் ஓனர்ஸுக்கு வந்து நம்ம போய் விசிட் பண்ணி அங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுக்கும் போது நிறைய பொருள் வந்து பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் ஸ்டாக் வைக்கும். அப்படி ஸ்டாக் வைக்கும் போது என்ன ஆகும்? நிறைய பர்ச்சேஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய டீம் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்ல, டோட்டல் தமிழ்நாடோட ஓலியம் டெப்போட பிசினஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி ஒரு சேஞ்ச் வரும்போதுதான் கம்பெனியோட ஃபோக்கஸ் இங்க வருது. நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனியே வந்து நம்ம தமிழ்நாடுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். ஸோ பிக்கப் சென்டர்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி நெசசரி. எல்லா ஸ்டார் அண்ட் அபோவ் லீடர்ஸும் வந்து எல்லா ஒரு பிக்கப் சென்டர் அப்படின்னா ஒரு பிக்கப் சென்டர் டார்கெட் பண்ணிட்டு அந்த பிக்கப் சென்டர் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ள நான் டெவலப் பண்ணிட்டு வண்டர் வேர்ல்டு குயிக்கா மாட்டும் அந்த ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வாங்க. And next, every day in touch with at least 10 members in your team. உங்களோட டீம்ல இருக்கிற 10 பேர்கிட்ட எப்பவும் வந்து காண்டாக்ட்ல இருங்க. ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தகவல்கள் தெரியாததுக்கு காரணம் லீடர்ஸ் கூட வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ ஒரு 10 பேர்கிட்ட எப்பவும் வந்து நீங்க பேசிட்டே இருந்தா டெஃபினெட்லி வந்து அவருக்கு எஸ் என்ன பாக்குறதுக்காக ஒரு ஆள் இருக்கு, நான் வந்து பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண என்ன அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஒரு ஆள் இருக்கு, நான் வந்து வேலை செய்யாம இருந்தா எனக்கு வந்து அது கேட்கறதுக்காக ஒரு ஆள் இருக்குங்கிற ஒரு மனோபயம் இல்லைன்னா ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்க வேலை செய்யறதுக்கு வந்து அவருக்கு ஒரு இன்டிமேஷன் அவருக்கு வரும். ஸோ இனி ஒரு இனிஷியேஷன் அவருக்கு காமிக்குவீங்க. ஸோ டீம்ல இருக்கிற ஒரு மினிமம் ஒரு 10 ஆக்டிவ் மெம்பர்ஸை வந்து எப்பவும் கீப் இன் டச் வித் யூ அண்ட் கீப் ரிஹர்சலிங் ஒன் ப்ராடக்ட் அன்டில் யூ பிகம் எக்ஸ்பர்ட். ஒரு ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல இருக்கிற ஒரு நியூட்ரி சார்ஜோட கிளைசம் எனக்கு வந்து இந்த ஒரு கிளைசம் மட்டும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அது மட்டும் நீங்க மக்கு பண்ணிட்டே இருங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் பற்றி மட்டும் பேசுங்க. அது வந்து பைஹார்ட் ஆகிற வரைக்கும் யார் எது நைட்ல நீங்க தூங்கும் போது கேட்டாலும் அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியணும்.
அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்க வந்து கரெக்டா அது வந்து ரிஹர்சல் பண்ணி பாருங்க. அது படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போங்க. குட் ஓட்டோட நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா ஆர்சிஎம்ல வந்து ഏറ്റവും அதிகம் பொட்டன்ஷியலான ஒரு இடம் தமிழ்நாடு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிற மிக்சட் பாப்புலேஷன்ல எல்லா பொருளும் சேல் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல யூ வில் கெட் பர்ச்சேசர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். ஸோ ஆனால் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணாம இருந்தா இந்த ப்ராடக்ட் ஒன்றுமே சேல் ஆகாது. ப்ரமோட் பண்ணாததுக்கு காரணம் எனக்கு வந்து ப்ரமோட் பண்ண தெரியாது. ஸோ அது நீங்க வந்து நிறைய ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணா, நிறைய யூடியூப் சேனல் பார்த்தா இது ஒன்றும் உங்களுக்கு வந்து படிக்க போறதில்லை. நீங்க ரிஹர்சல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பேச முடியும். ஸோ ரிஹர்சல் எவ்ரிடே வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரிஹர்சல் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த கோல்ஸ் யூ நீட் டு செட். அண்ட் செகண்ட் திங் இஸ் கெட் பெட்டர் டு சே நோ. சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணக்கூடாது, அதுக்கு நோ சொல்லணும். Say no to all activities which is not improving your income. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து இன்கம் வராது. நீங்க ஆர்சிஎம்குள்ள எந்த விஷயம் பண்ணும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இப்ப பண்ற இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஏதாவது இன்கம் பெனிஃபிட் வருமா, என்னோட டீமுக்கு ஏதாவது வந்து புதிய பின்லெவல் சேஞ்ச் ஆகுமா, அது உங்களோட மைண்ட்ல வேணும். நீங்க பண்ற விஷயம் ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு என்று பேசுறாங்க, ஆனா சிஸ்டத்துல சொல்ற விஷயங்கள் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற. இந்த பிசினஸ்ல வந்து பிவி இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் இருக்கு. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பேசினாலும் எவ்வளவு பெரிய ட்ரைனிங் கொடுத்தாலும் இதுல வந்து ஜீரோ பெனிஃபிட், நமக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் எப்பவும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், வெதர் எனி பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கிவிங் திஸ். நான் இப்போ பண்ற வேலையில எனக்கு ஏதாவது பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. அது பார்த்து மட்டும் நீங்க என்ன பண்ணோம், நீங்க வந்து அது இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க, இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அந்த விஷயம் நீங்க பண்ணாதுங்க. சே நோ டு பீப்புள் டெல்லிங் யூ நெகட்டிவ். உங்ககிட்ட வந்து நீங்க உங்களால அது பண்ண முடியாது, அது பண்றது தப்பு, இது பண்ணது சரியில்லை, அயாளு சரியில்லை, இதால சரியில்லைன்னு பண்ற சொல்றது வந்து நீங்க கேட்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஹியர் டு லேர்ன் த நெகட்டிவ் திங்ஸ். ஆளுங்களை பற்றி மோசம் சொல்ற ஆளுங்க நீங்க வந்து அதை கேட்காதுங்க, அது விட்டுடுங்க. ஏன்னா அது வந்து அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. மேபி அவருக்கு நெகட்டிவா இருக்கலாம், எனக்கு அதுல இருந்து ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. மேபி அது அவரோட விஷயம், அதை அப்படியே விடணும். வேற ஆளை வந்து ஒரு ஆளை பற்றி நெகட்டிவ் சொன்னா நீங்க அதை கேட்காதீங்க, அதுக்கு வந்து பதிலும் சொல்லாதீங்க, அதை நீங்க விட்டுடுங்க. ஏன்னா when we listen then only people will tell more and more negative. நம்ம கேட்கும் போதுதான் எகைன் அண்ட் எகைன் நெகட்டிவ் சொல்லிட்டே இருக்கும். நான் அது கேட்காம இருந்தா அதுக்கப்புறம் எங்கிட்ட நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் சொல்லவே மாட்டேன். சோ நெகட்டிவ் சொல்ற ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கொஞ்சம் விட்டு இல்லைங்க. ஏன்னா அவர்கிட்ட விட்டு இருக்க வேண்டாம், அந்த அந்த நெகட்டிவிட்டி நீங்க விட்டுங்க, அது நீங்க கேட்கவே வேண்டாம். ஜஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் நமக்கு போதும். ஏன்னா வேற ஆளுடைய நெகட்டிவிட்டியில இருந்து எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை, ஜீரோ பெனிஃபிட். சோ பெனிஃபிட் மட்டும் பார்த்தா போதும். நோ நெகட்டிவிட்டி அட் ஆல். சே நோ டு பீப்புள் தோஸ் who do not justify your goals. நீங்க வந்து ஒரு பிசினஸ் இப்ப உங்களுக்காக ஒரு ஆளுக்கு வந்து டைம் கொடுக்கலன்னா, உங்களோட லீடர் ஆகட்டும், உங்களோட வைஃப் ஆகட்டும், உங்களோட அம்மா ஆகட்டும், யாராகட்டும், whoever it is, அவர்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ண, அவருக்கு வந்து நீங்க அதிகம் டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப வந்து ஒரு லீடர், அந்த லீடரை வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்குன்னா அந்த லீடர் கூட நீங்க பழகிட்டா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களோட கோல் கூட கம்மியாகும். ஏன்னா நீங்க வந்து பாக்குறது அந்த ஆளை. ஜெயிக்காத ஒரு ஆள் கூட நீங்க எப்பவும் பழகும் போது ஆட்டோமேட்டிக்கலி வரும், இந்த ஆளோட பின்னோடு இது வரைக்கும் சேஞ்ச் ஆகல, இப்ப நான் வந்து மெனக்கிட்டு எதுக்கு வந்து என்னோட பின்னு சேஞ்ச் ஆகணும்னு நினைக்குவீங்க. ஜெயிக்கிற ஆளுங்க கூட நீங்க வந்து பண்ற எஸ் நீங்க பண்ணுங்க, உங்களோட பிசினஸ் ஒரு நீங்க உங்களால பண்ண முடியும்னு சொல்ற ஆளுங்க கூட மட்டும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து நிக்கணும். அதே மாதிரி அது உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட மேபி வந்து உங்களோட வைஃப் கூட சொல்லலாம், நீங்க வந்து சும்மா வந்து ஆர்சிஎம் சொல்லிட்டு அழிஞ்சிட்டே இருக்கிறாங்க சொன்னா டோன்ட் லிசன் டு ஹர். Because why she is telling that? Because she doesn't know about the system. இந்த சிஸ்டத்தை பத்தி அவருக்கு தெரியாது, அதனால சொல்றேன். அதனால வந்து நீங்க என்ன பண்ண, அந்த மாதிரி சொல்ற ஆளுங்க கிட்ட வந்து நோ சொல்லுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு அவர் மேல கோபம் வேண்டாம். ஏன்னா அது சொல்றதுக்கு காரணம் என்ன, பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி சிஸ்டம். அவருக்கு இந்த சிஸ்டம் தெரியாது, ஆனா உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியும். ஸோ உங்களோட கோல்ஸ் நீங்க வந்து ஒரு டார்கெட் எடுத்தா, நீங்க வந்து வீராங்கனை ஆகணும் நீங்க நினைச்சா, ஐயோ நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களால வீராங்கனை ஆக முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து 10,000 ரூபாயோட ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், சேல் பண்ணணும், உங்களால முடியுமா, இந்த மாதிரி கேட்கிற ஆளுங்க கூட நீங்க பேசக்கூடாது. யூ ஜஸ்ட் ஒபே யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற விதம் உங்களோட கெப்பாசிட்டி வச்சு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்க பழகக்கூடாது. சே நோ டு பீப்புள் ஹூ சேஸ் யூ காண்ட் ஆர் யூ டோன்ட். நீங்க உங்களால முடியாது, இல்ல நீங்க அதை பண்ணக்கூடாது, அங்க மீட்டிங் போகக்கூடாது, இந்த மீட்டிங் நீங்க அங்க போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னா டோன்ட் லிசன் டு ஹிம்.
அவர் அந்த மாதிரி சொல்ற ஆளுங்க நீங்க லிசன் பண்ண வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் பிசினஸ், திஸ் இஸ் நாட் அதர்ஸ் பிசினஸ். வேற ஆளுடைய பிசினஸ் இல்லை, இது உங்களோட பிசினஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி சொல்லும் போது அவருக்கு மேபி நஷ்டம் இல்லை, ஆனா உங்களுக்கு நஷ்டம் இருக்கு. ஏன்னா நீங்க படிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ யாராவது வந்து அந்த அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஐ மீன் இந்த மாதிரி மீட்டிங்ஸை பற்றி சொல்றேன். அன்னத்திக்கலா விஷயங்கள் பண்ணும்போது டெஃபினெட்லி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கணும். பட் வென் எவர் த ப்ரமோஷன், கரெக்ட் கம்பெனி ப்ரமோஷன் இருக்கிற விஷயத்துல வந்து யாராவது வேணாம்னு சொன்னா டோன்ட் லிசன் டு ஹிம். அந்த ஆளுங்கிட்ட, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நோ சொல்லிடுங்க. சே நோ டு பீப்புள் ஹூ சேஸ் பேட் அபவுட் த கம்பெனி ஆர் சிஸ்டம். ஆர்சிஎம்மோட கம்பெனியோ ஆர்சிஎம்மோட சிஸ்டத்தையோ பற்றி யாராவது மோசம் சொன்னா டோன்ட் லிசன் டு ஹிம். ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த பிசினஸ்ல இருந்து பெரிய டைமண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சிஸ்டத்தை பற்றி ஒரு ஆள் மோசம் சொன்னா, இந்த கம்பெனி வந்து சரியில்லைன்னு ஒரு ஆள் சொன்னா டோன்ட் லிசன் டு ஹிம். பிகாஸ் ஹீ இஸ் டெல்லிங் தட் ஐ ஆம் நாட் ஏ மாலிக். நான் வந்து இந்த கம்பெனியோட முதலாளின்னு அவர் நினைக்கல. நான் முதலாளின்னு நினைக்கிற ஆளு வந்து என்னோட கம்பெனியை பற்றி மோசம் சொல்ல மாட்டேன். ஆனா வேற ஆளு கம்பெனி நினைக்கிற ஆளு தான் வந்து, ஏன்னா இன்கம் கிடைக்காத ஆளு தான் மெயின்லி வந்து கம்பெனியை பற்றி மோசம் சொல்வீங்க. இன்கம் கிடைச்சா நோபடி வில் டெல் இது மோசம் அபவுட் த கம்பெனி. ஸோ அதனால வந்து கம்பெனியை பற்றியும் கம்பெனி சிஸ்டத்தை பற்றி அது சரியில்லை, அப்படி கம்பெனி இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி சொல்ற ஆளுங்க வந்து நீங்க லிசன் பண்ணக்கூடாது. ஸோ நெவர் லிசன் டு நெகட்டிவிட்டி, தட் இஸ் த மெயின் திங். சே நோ டு தட் பர்சன். அந்த ஆளுக்கிட்ட அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்க நோ சொல்லுங்க. அதான் நீங்க ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஐடென்டிஃபை த கேப். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இருக்குங்கிறது நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ணோம், நீங்க வந்து உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண நீங்க நினைச்சா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு புது ஆளை உருவாக்கணும். நீங்க நேத்து வரைக்கும் இருந்த நீங்க வேற, இன்னைக்கு இருக்கிற நீங்க வேற. உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட படிப்பு, உங்களோட விவரம், உங்களோட அந்த ஆட்டிடியூடு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகணும். அப்பதான் உங்களோட பின் லெவலும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், சேஞ்ச் யுவர் ஸ்கில் செட், சேஞ்ச் யுவர் டூல் செட். நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து நீங்க கேம்பெயின் ஒண்ணுமே பண்ணலைன்னா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பாடி ஸ்கேனிங் கேம்பெயின் நீங்க பண்ணலைன்னா உங்களோட லீடரை கூப்பிட்டு ஒரு பாடி ஸ்கேனிங் கேம்பெயின் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து ஒரு ஹைஜீன் கேம்பெயின் நீங்க பண்ணலைன்னா அதெல்லாம் நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்த டூல்ஸ். அந்த டூல்ஸ் வந்து சரியான விதத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட், ஸ்கில் செட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுங்க. டைம் இல்லாத ஆளுங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்காக டைம் இல்லை, ஆர்சிஎம்காக டைம் இல்லைன்னா டெய்லி ரூட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கீங்க, இல்லைன்னா நைட்டு வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு நீங்க தூங்குங்க. ஆனா கூட நீங்க என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஆர்சிஎம்காக டெய்லி நீங்க மாட்டீங்க. நாலேஜ், சில ஆளுக்கு வந்து டைம் இருக்கு, ஆனா வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக எனக்கு நாலேஜ் இல்லை, எப்படி வந்து ஆர்சிஎம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது இருந்தா அந்த ஆளுங்க என்ன பண்ணணும், இருக்கிற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிஎம் பற்றி படிங்க. ஆர்சிஎம் 10 பொருளை பற்றி விளக்கமா சொல்றதுக்காக படிங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆளுங்க கிட்ட போய் ஆர்சிஎம் ப்ரமோட் பண்ணலாம். ஆர்சிஎம் பிளான் தெரியலன்னா ஆர்சிஎம் பிளான் படிங்க. ஸோ டைம் இருக்கிற ஆளுங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, கொஞ்சம் அந்த டைம் இல்லாத ஆளுங்க கொஞ்சம் ரூட்டீன் சேஞ்ச் பண்ணணும். டைம் இருக்கு ஆனா எனக்கு சொல்லி கொடுக்க தெரியாதுன்னா படிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு டைமும் இருக்கு, நாலேஜும் இருக்கு, அப்பவும் வந்து பிசினஸ் வரலைன்னா ரிலேஷன்ஷிப் வித் டீம். மேபி வந்து உங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். உங்களோட டீம்ல இருக்கிற ஆளுங்க கூட கொஞ்சம் கூட என்ன பண்ணணும், டீம் சப்போர்ட் நீங்க உருவாக்கணும். அவங்களோட டீம்ல இருக்கிற யாருக்கிட்டையாவது வந்து ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை வந்து உங்களோட அப்ளைன் லீடரை வந்து உட்கார வச்சு, உங்களோட மென்டர்ஸ் உட்கார வச்சு அந்த பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாத நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண நினைச்சாலும், உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், உங்களோட எவ்வளவு நீங்க வந்து ஃபீல்ட்ல வேலை செய்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட பிசினஸ் வளர முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்பவும் வந்து இந்த சண்டே தீர்க்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஸோ அந்த சண்டே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அது வந்து ரெடி பண்ணுங்க. உங்களோட அப்ளைன் லீடர்ஸ், மென்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அது சால்வ் பண்ண முடியும். அண்ட் இது ஒண்ணுமே இல்லை, நான் டீமு கூட நல்லா இருக்கிறாங்க, எனக்கு நல்ல நாலேஜும் இருக்கு, நான் ஆர்சிஎம் மட்டும்தான் பண்றேன், அப்போ எனக்கு பிசினஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும், சேஞ்ச் யுவர் ஒர்க்கிங் பேட்டர்ன். இது வரைக்கும் மேபி வந்து நீங்க நிறைய ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ற, நீங்க வந்து வெளியில ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜூம் மீட்டிங் கட் பண்ணுங்க, ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில ஆளுங்க வந்து ஃபுல் டைம் ஃபீல்ட்ல இருக்கு, ஆனா வந்து ஒரு ஜூம் கம்பெனில இப்ப புதுசா வந்திருக்கிற எந்த விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நமக்கு பிளான்ல வந்து கன்சிஸ்டன்சி பிளான்ல ஆளுங்களை கொண்டு வந்தா பிசினஸ் வரும்னு அவருக்கு தெரியாது. கம்பெனியோட கீசோட உடானுங்கிற ப்ரமோஷனை பற்றி அவருக்கு தெரியாது. கம்பெனியோட வீராங்கனை கிளப்பை பற்றி அவருக்கு தெரியாது. கம்பெனிக்கு புதுசா கொண்டு வந்திருக்கிற புது ப்ராடக்ட் நம்ம ஃபேஸ் கிரீமை பற்றி அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம அவர் வந்து ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணணும், பண்ணிட்டு இந்த நாலேஜ் கேதர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் யுவர், இப்போ எங்க அந்த கேப் இருக்கு, உங்களோட அந்த கேப் எங்கன்னு தெரியணும்னா உங்களோட ஒர்க்கிங் பேட்டர்னை வந்து என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து
உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எனக்கு தெரியாது சார், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன். நான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றேன், ஃபீல்ட்லயும் வேலை செய்யறாங்க, டீமு கூட ரிலேஷன் பிரச்சனையும் இல்லை, நல்ல நாலேஜும் இருக்கு, டைமும் இருக்கு. அப்போ எனக்கு பிசினஸ் வரல. அப்படியா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? only one thing, simply implement company system. கம்பெனி வந்து நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 6 பேசிக்ஸ், 7 cardinal rules, 8 core steps. இது மட்டும் நீங்க பண்ணா போதும், வேற ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்லை. இந்த 21 விஷயங்கள் மட்டும் நீங்க கரெக்டா பண்ணா, வேற ஒண்ணுமே நீங்க பண்ணாதே, இது மட்டும் நீங்க ஒழுங்கா நீங்க பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களோட பிரச்சனை எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். So this is the right term. Nothing we can do can change the past. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் எவ்ரிதிங் we do changes the future. இன்னைக்கு நம்ம பண்ண போற எல்லா விஷயம் வந்து நாளைக்கு உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பார்க்காதே, இனி வரப்போற காலகட்டத்துல இந்த ஜூன் 2ஆம் தேதி வந்து எந்த அளவுக்கு வந்து பிசினஸ் கொண்டு வர முடியுங்கிறது மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி பெரிய லெவல்ல நமக்கு பிசினஸ் கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டீமுக்குள்ள இருக்கிற எல்லா ஆளுங்கிட்டையும் வந்து ஜூன் 2ஆம் தேதி மேடையில ஏறதுக்காக என்ன பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு மேக்சிமம் ஆளுங்களை அந்த ப்ரோக்ராமில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீம்ல இருந்து மினிமம் 50 பேர் அந்த மேடையில ஏறணும். அந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். ஒரு 1000 பேரை வச்சு கூட்டம் தமிழ்நாடு நடத்தும் தான் என்னோட பெரிய ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். So all the best, JRCM. Thank you so much. Over to Kamara sir again. Thank you so much. நன்றி my dear Ranjit sir, first class sir. Each and every steps ரொம்ப அருமையா பேசிட்டீங்க சார். மகிழ்ச்சிகரமான தகவல்கள் நிறைய கொடுத்தீங்க. மாறினால் மாறட்டும், இல்லையால் மாற்றுவோம். அதனால மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அதனால வழக்கம் போல வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய ஆவடி தயாரா இருக்கிறார். அவர் உங்களை வாழ்த்துலைன்னா போய் தூங்க மாட்டார். அதனால வாழ்த்திருங்க ஆவடி. வாங்க அண்ணா, வாங்கண்ணா. ஐயா, மகிழ்ச்சியான மதிய வணக்கம். உண்மையிலே இந்த வெயில் நேரத்துல கூட நம்ம எப்படி நம்மளுடைய ரோஸ் மில்கோ, நம்மளுடைய ஸ்பஞ்ச் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கிற மாதிரி இன்னைக்கு குளிர்ச்சியான செய்தியை வந்து நம்மளுடைய ரஞ்சித் சார் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லணும். ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். இன்னைக்கு சப்ஜெக்ட் செம ஸ்பீடு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் முத்தா சொல்லியிருக்கீங்க சார், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நீங்க இது இந்த நாலேஜ் எங்கதான் பிரெயின்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாலேஜ் சொல்லும் போது உண்மையிலே நானு இந்த சயின்டிஸ்ட் சொல்றது கணக்குல ராமானுஜன் ஒருத்தர் இருப்பாரு. இந்த பழைய காலத்துல ராமானுஜன் சொல்லிட்டு கணக்குல ஃபேமஸ் அவரு மாதிரி ஷார்ப்பா பிரெயின் வச்சிருக்கும்போது உண்மையிலே ரொம்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்த வரப்பிரசாதம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சொன்ன ஒரு சப்ஜெக்ட் வந்து கரெக்டா எல்லாரும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா உண்மையிலே சக்சஸ் ஃபார்முலா இருக்கிறோம். அதுவும் ஜூன் 2ஆம் தேதி எல்லாரும் அவார்டு டைமண்ட் சாரும் நம்ம ரஞ்சித் நம்ம டைமண்ட் சாரும் நம்மளுடைய கோபா சாரும் வராரு. அந்த இடத்துல வாங்கின சொல்லும்போது உள்ள எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு அழகா, எவ்வளவு அடக்கமா வந்து சொல்லி கொடுக்கும் போது இதை வந்து கேட்டுக்கணும்னு ஆசை வந்து உள்ள எவ்வளவு வேலை 24 மணி நேரம் எல்லாருக்கும் வேலைதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் பேசும்போது ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி செய்யணும். நம்ம டீம், நம்ம ஃபேமிலி, ஈவன் ஒய்ஃபோ யாரும் எல்லாரையும் ஒரு உட்கார வைக்கணும். உண்மையில அவர் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நாலேஜை வந்து எவ்வளவு மைண்ட்ல ஏற்றிட்டு எவ்வளவு ட்ரைனிங் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருப்பாரு நம்ம ரஞ்சித் சார். அதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல நம்ம சொல்லித்தரேன்னா எங்கெங்கயோ எவ்வளவு 1000 ரூபாய் 2 ரூபாய் ஃபீஸ் கட்டிலாம் போய் எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறோம். ஆனா நம்ம RCMல வந்து எல்லாமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்கும்போது அது மதிப்பு தெரியாம நம்ம ஆளுங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நல்லா தெரியுது. அதனால வந்து தயவு செய்து அவர் சொல்ற மாதிரி எந்த ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை, எல்லாமே ஃப்ரீயா இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்னா கேரளா வந்து அவங்க சொந்த தாய் வீடுன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து எல்லாரையும் பெரிய லெவல் ஆக்கணுன்ற அந்த இளமையோட ஃபேமிலியோட வந்திருக்காருன்னா பாருங்க எவ்வளவு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு ரஞ்சித் சார் மாதிரி ஒரு அருமையான லீடர் நம்மளுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான செய்திகள் நிறைய சொன்னாரு. இதை உண்மையிலே சாதிச்சோம்னா பெரிய லெவல்ல வரும். அதை தாண்டி நம்ம எம்ரான் சார் இடைவிடாது மழை பெய்தா அடைவிடாது ஏதோ பழமொழி சொல்ற மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. எங்கதான் அவர் ஜூம் மீட்டிங் போட்டு போற 10,000 ஜூம் மீட்டிங் நடத்துவார்னு நினைக்கிறேன்.
அது உண்மையிலே ரொம்ப நன்றி. இன்னைக்கு மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைத்து நல்வுலங்களுக்கு நன்றி. இதெல்லாம் நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, தூங்குங்க, படுங்க, எழுந்துங்க, போங்க எல்லாம் சொல்றாரு. அதே நேரத்துல பிசினஸ்ன்னு வரும்போது ஒரு வேலைக்கு 8 மணி நேரம் போறோமா, அதே மாதிரி கான்சென்ட்ரேட் இருந்து பிசினஸ் பண்ணீங்கன்னாவே அவர் சொல்றாரு பாருங்க, மீட்டிங்ல இருக்கிறீங்களோ, பிசினஸ்ல பண்றீங்களோ, போறீங்களோ எல்லாமே இருக்கு சார். ஆனா எனக்கு பிசினஸ் வரல சார், எனக்கு ஒரு நடக்கல சார்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் மைனஸ் இருக்கு, அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல வாங்கினாரு. உண்மையிலே 21 கார்டினேட்டர்ஸ்ல வர சிஸ்டத்துல வந்தா நல்லதா இருக்கும். இதை தாண்டி நீ மீட்டிங் வந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இதுக்கு ரெக்கார்ட் பண்ண என்னுடைய ஜெகதீசன் ஐயா, அவரை சும்மா சொல்லக்கூடாது. எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் கரெக்டா ப்ராப்பரா அந்த நேரத்துல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் யூடியூப்ல போட்டு பெருமைப்படுத்துறாருன்னா உண்மையிலே இவங்கெல்லாம் ஒரு கிடைச்ச முத்துக்கள், வைரங்கள், தங்கங்கள் சொல்லலாம், வாழ்த்தலாம். உண்மையிலே இன்னைக்கு வீரப்பான் பேட்டி சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரஞ்சித் சார், வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் கான்செப்ட் சார். நீங்க வந்தாதான் அந்த மீட்டிங் நல்ல ஒரு குழு கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சார். அவ்வளவு அருமையா பேசுறீங்க. உண்மையிலே அதை விட உங்க முகத்தை பார்க்கும் போது சார் ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதம் 17ஆம் தேதி நம்ம எமரால்டு காமராஜ் சாரோட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன் நம்ம வண்டர்வேர்ல்ட்ல இருக்கு, சென்னை வண்டர்வேர்ல்ட்ல இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல மேக்சிமம் ஆளுங்க சேரணும். அந்த ப்ரோக்ராம் மிக முக்கியமான ப்ரோக்ராம். நிறைய விஷயங்க அவர் பேச போறாங்க. ஸோ அதோட நல்ல ப்ரொமோஷன் நம்ம டீம்ல கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். மேக்சிமம் நான் ஒரு சின்ன விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அது மேக்சிமம் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ எங்க ரூபத்துல நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் சார். எமரால்டு சார் இப்படி பண்ணும்போது நம்ம பண்ணாம இருக்க முடியுமா சார்? அதாவது கண்டிப்பா சார், ஷூர் சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. எமரால்டு ஐயா ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே. அருமையா மனம் விட்டு வாழ்த்திட்டாரு நம்ம ஆவடி மீசி சுமார். வாழ்த்துவதற்கு மனம் வேணுமா வாய் வேணுமான்னு கேட்டா, வாய் இருந்தாலும் வாழ்த்தலாம். வாய் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்த்தலாம். மனம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பா வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே, இல்ல வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. அதனால வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டத்தை ரொம்ப அருமையா ஜெயதீஷ் சார் ரெக்கார்ட் பண்ணிக்காரு. யூடியூப்ல நீங்க இதை பார்ப்பீங்க. அவருடைய யூடியூப்ல ரெகுலரா போடுறாரு. ரஞ்சித் சாருடைய இந்த கூட்டத்தை நீங்க எடுத்து எங்க போட்டாலும் அங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னு கேட்டா அவ்வளவு பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு. இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஒரு லீடர் இந்த குறுகிய காலத்துல பண்ண முடியுமானா முடியவே முடியாது. யாராலையும் கவர் பண்ண முடியாது. அப்படி கடன் கவர் பண்ணிக்கிறார். டிஸ்பிளே வால்ல இருந்து உங்களுக்கு டைமண்ட் கிளப்ல இருந்து உங்களுக்கு யாழ் மீட்டிங் ஷெடியூல்ஸையும் கவர் பண்ணி எவ்வளவு ஒன்ன விட்டாரான்னு பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே வரிசையா கொண்டு விட்டார். இதுதான் என்னது ஒரு லீடருக்கான குவாலிட்டி. அதனால இவ்வளவு ஒரு தகவல்களை எந்த லீடரும் தர முடியாது. எனக்கு தெரியாது, கொஞ்சம் பேசல அவ்வளவுதான். ஆனா இந்த 2 மணி நேரத்துல இவ்வளவு பேச முடியுமானா பெரிய சமாச்சாரம். ஆனால் நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு முறை அவர் வாழ்த்தி, வேற யாருக்காச்சும் வாய்ப்பு வேணும்னா தர்றோம், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம் 6 மணி கோட் இருக்குது. இன்னைக்கு 6 மணி கோட்டா 8 மணி கோட் இருக்குது. வாழ்த்துக்கள் ரஞ்சித் சார். ப்ளீஸ்